ப்ரோ குட் பை டாக்லி ஓடிடி ஃபர்ஸ்ட் லுக் வரதுக்கு முன்னாடி சோல்ட் ஆயிருச்சா இல்ல? இப்பதான் இந்த வாரம் ஃபர்ஸ்ட் லுக் இல்லை, நேத்தான் வந்துச்சு, நேத்தா முன்னாடி வந்துச்சு இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தை முடிஞ்சு. ஓகே 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 அதான் நல்ல பிரைஸுக்கு தான் போயிருக்கு. நல்ல பிரைஸ் தான். ஓடிடி கங்குவா எவ்வளவுக்கு போயிருக்கு? கங்குவா வந்து இன்னும் ஹிந்தி விற்கல, ஹிந்தி இல்லாம. ஆனா ஹிந்தியில ரிலீஸ் பண்ண போறாங்க அந்த படத்தை, ஹிந்தி இல்லாம அமேசான். ஓகே ஓகே. ஆனா அப்ப ஓடிடி ரொம்ப பூம்ல இருந்தப்ப வித்தது கங்குவா. ஆமா, ஹிந்தி இல்லாம சவுத் இந்தியா மட்டும் 75 கங்குவா. ஓகே ஓகே ஓகே. அதான் அப்ப ஓடிடி பூம் ஆனதுனால கொஞ்சம் சேர்ந்து போயிருக்கு. அப்புறம் கார்த்தி, நீங்க நினைச்ச மாதிரி ஆயிடுச்சு போல பிரசாந்த் கிஷோர் அவருங்க அறிக்கை. என்ன சொல்லியிருக்காரு அவரு? நீங்க தானே போட்டீங்க. நீங்க தாங்க உங்க இதுல போட்டீங்க போஸ்ட். என்னது பிஜேபி ஜெயிச்சிரும்னா? ஏன் அது இந்தியால இருக்க எல்லாருக்குமே தெரியுங்க. இதுல என்ன பிரசாந்த் கிஷோர் சொல்லணுமா? அவரு 400 வரும்னு அவரு சொல்ல 400 வரும்னா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. 2019 வார்த்தை வேற அதிக வரத்துக்கு யாருமே ரொம்ப இறச்சலா இருக்கு. வாய்ப்பு அதிகம் இருக்குன்ற மாதிரி 2019 வேற அதிகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை வச்சு அப்படி மீன் பண்ணிட்டேன். கார்த்தி ப்ரோ, இந்தியன் 2 சாங் ப்ரோமோ அது பீரியட் சாங் மாதிரி இருக்கு. ஆமா, அந்த ப்ரோமோ அப்படிதானே இருக்கு. ஃபிளாஷ்பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே வரும்ல இந்தியன் 2 பார்ட் 2ல ஃபிளாஷ்பேக் பிரசன்ட் ரெண்டுமே வருமா? வரும். ஓகே ஓகே. இந்தியன் 2 ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்பிக்கையே வரும்னு நினைக்கிறேன். ஏன் என்னாச்சு அந்த மாதிரி? இல்ல அது ஒரு எதுவுமே வந்த வரைக்குமே ஒரு பெருசா ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்கிற மாதிரி தெரியல, அதனால சொல்றேன். அது பொதுவான கருத்தும் அப்படிதானே இருக்கு. சரி, அதனால அது சங்கருக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு அந்த சுஜாதா இருந்த டைம்ல இருந்த ஒரு இப்ப இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குல்ல, அதையும் வச்சு பார்த்தா அப்படி தோணுது. சுஜாதா மேலேயே நிறைய விமர்சனம் இருந்துச்சுங்க அந்த காலகட்டத்திலேயே. வந்து அவர் பேசினதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியாவில் சுஜாதா அவரோட இருந்து அந்த படத்துக்கு டைலாக்லாம் எழுதியிருந்தாரு அப்படின்னா இஷ்டத்துக்கு வச்சு கிளிப்பாங்க. கார்த்தி ப்ரோ, இன்னொன்று சுஜாதா எழுதின டைலாக்ல கமல், மணிரத்னம், சங்கர் இவங்க 3 பேர் கூட தான் மெஜாரிட்டி ஹிட் ஆயிருக்கு. மற்ற படம் எல்லாம் ஃப்ளாப் தான் இருக்கு. ஆமா, அதுவும் இருக்கும். பட் இன்னைக்கு அவர் இந்தியன் 2க்கு இருந்தா கூட இன்னைக்கு இருக்க ஆடியன்ஸ்லாம் இஷ்டத்துக்கு அவரை பத்தி குறை தான் சொல்லியிருப்பாங்களே தவிர கொண்டாடி இருக்க மாட்டாங்க. அப்படின்றீங்களா? ஓகே ஓகே ஓகே. அதுவும் நடக்குது. ஏன்னா அப்ப அந்த டைம்ல அது பெருசா கான்ட்ரவர்சி ஆகல. படம் வரப்ப எனக்கு அந்த ஒரு என்னோட கருத்து, படம் ரிலீஸ் ஆகி ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படின்னு தெரியும். அப்படி எந்த படமே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரிலாம் இருக்காங்க. எல்லாரும் பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை சொல்றாங்கன்னா பொய் சொல்றாங்க. அதான் எல்லாரும் ஒரு படத்தை சூப்பர்னு சொல்றாங்கன்னா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். இல்ல யாருன்னு சொல்ல மாட்டாங்க. கில்லி துப்பாக்கி எந்த படத்தை எடுத்துக்கோங்க, கில்லி துப்பாக்கி மங்காத்தா பிடிக்கலன்னு சொல்றதுக்கு ஒரு ஆடியன்ஸ். எனக்கு என் சைட்ல இருக்கவனுக்கு தான் துப்பாக்கி எனக்கு பிடிக்காது, மங்காத்தா பிடிக்கல, ஓகே ஒன் டைம் தான் அப்படி சொல்றவங்க இருக்காங்க. கார்த்தி ப்ரோ நீங்க நல்லா 90s கிட் தான். அப்போ சங்கர் படம் எப்படி இருக்கும்? அன்னியன், சிவாஜி, எந்திரன்லாம் பெரிய ஹைப் இருக்கும். பெரிய அந்த டைம் தான் சங்கர், அந்த 89 பெரிய ஹைப் இருக்கும் ப்ரோ. படமும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கும். இல்ல நான் அன்னியன் தியேட்டர்ல பார்த்திருக்கேன். தியேட்டர்ல பார்க்கும்போது அன்னியனை பத்தி நிறைய விமர்சனம் மிக்சரா தான் இருந்துச்சு. அந்த டைம்லயே சொல்றேன். நான் தியேட்டர்ல பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பிஃபோர் அன்னியன் ரிலீஸ் எக்ஸ்பெக்டேஷன் ரிவ்யூஸ் விடுங்க ப்ரோ. எதிர்பார்ப்பும் பாக்ஸ் ஆபீஸும் பயங்கரமா இருக்கும்ல அப்ப சங்கர் படத்துக்குலாம்.
அப்பதான் ஐயோ அது அப்படி இன்னைக்கு இருக்கும் நீங்க சங்கர் பாக்குற அதே படம். சங்கர் படம் தான் அன்னைக்கும் பாக்குறீங்க. அன்னைக்கு அதே மாதிரிதான் விமர்சனம் நிறைய இருக்கும். 2.2 இது 2.2 ரோபோவுக்கு இருந்துச்சு, இந்திரனுக்கு இருந்துச்சு. இந்திரன் சுமாரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எல்லா படத்துக்குமே அந்த விமர்சனம் இன்னைக்கு இந்த இல்ல காலகட்டத்துல எப்படி இருக்கோ அந்த கார்த்தி, மாதிரிதான் விமர்சனம் இருக்கும் அப்பயும். இல்ல கார்த்தி, இப்பயும் பாட்டுக்கு 10 கோடி செலவு பண்றேன், 20 கோடி செலவு பண்றேன். அது கேட்கும் போதே என்னையா இன்னும் பாட்டுக்கு செலவு பண்றேன், அதை பண்றன்ற மாதிரியே தான் நம்ம இருக்கு. நம்ம என்ன செலவு பண்றோம்? நம்ம 190 தான் செலவு பண்றோம். ஜாலியா பார்க்க வேண்டியதானே, இதுல என்ன இருக்கு? இருந்தாலும் அந்த இதுல மட்டும்தான் அவர் இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிரம்மாண்டம், பாட்டுல பிரம்மாண்டம். இப்போ அந்த தெலுங்கு படத்துல அவ்வளவு கோடி செலவு, அந்த மாதிரி சொல்றேன். அப்ப வந்து சோசியல் நெட்வொர்க் இல்ல, இந்த ஜீன்ஸ்ல 7 அதிசயம் காட்டினது தான். அப்பதான் அன்பிலீவபிள். அது ஓகே. பட் இப்பயும் அதே கையில எடுத்துட்டு இருக்காரோன்ற மாதிரி தோணுது. 2.2ல எங்க பண்ணலையே ப்ரோ அவரு. இல்ல 2.0 இல்ல, பொதுவாவே இந்த ஐல கூட நல்லா இருக்கும். அந்த மிருக வேஷம் போட்டுட்டு அதுக்கு படம் ரிலீஸுக்கு முன்னாடி அதெல்லாம் பெரிய ஒரு படத்திலேயே அந்த கதை. இது வந்ததுக்கு அப்புறம் தான் படத்துல ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு அந்த மாதிரிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அது கடைசியில பார்த்தா ஒரு பாட்டுல ஐ படத்துக்கு தானே. ஆமா அந்த மிருகம் அதெல்லாம் பரவாயில்ல, வேற லெவல்ல இருக்கும். அப்பயுமே விமர்சனம் இருந்துச்சுங்க. ஐக்கு இருந்துச்சு, ரோபோக்கு இருந்துச்சு. சங்கர் படம் எல்லாத்துக்கும் இன்னைக்கு எப்படி விமர்சனம் பண்றீங்களோ அதே மாதிரிதான் அப்பயும் இருந்துச்சு. அன்னைக்கு இருந்துச்சு, எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஆனா பாக்ஸ் ஆபீஸ் சோசியல் வந்து நெட்வொர்க் இந்த பயங்கரமா அளவுக்கு வரும்ல ப்ரோ. இன்னைக்கு என்னன்னா சோசியல் மீடியா இருக்கு, அதனால நீங்க பேசுறீங்க, பேசுறது உங்களுக்கு தெரியுது, அவ்வளவுதான். அன்னைக்கு தெரியாது. படம் பார்த்துட்டு சூப்பர் ஆனா ஓடிடுச்சு. ஓரளவுக்கு யாருமே ரிவ்யூஸ் கம்மியா சொன்னது சிவாஜிக்கு நினைக்கிறேன். எந்திரன் கூட நிறைய பேர் அப்ப செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு. ஆனா சிவாஜி ஓரளவுக்கு எல்லாருமே, எனக்கு தெரிஞ்சு அது மட்டும்தான் சங்கர் படத்துல ஓவர்வெல்மிங்கா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு. படத்துக்கு இருந்துச்சு ப்ரோ, எல்லா படத்துக்குமே இருந்துச்சு. போக்கிரி படத்தை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து காக்கு சட்டி, ஆமா என்ன போக்கிரி, அவங்க ரீமேக்னே தெரியாது, தெலுங்கு ரீமேக்னே தெரியாது. என்ன காக்கு சட்டி மாதிரி ஒரு படம் எடுத்துருக்கீங்க. ஒருத்த போலீஸு ஒரு கேங்ஸ்டர் கேங்ல போய் சேர்ந்துருவான், அவன் போலீஸ்னு சொல்லாம சேர்ந்துக்குவான். இந்த விமர்சனம் எப்பயுமே இருக்குங்க, எல்லா படத்துக்குமே இருந்ததுதான். இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா தெரியுது, மக்கள் நினைக்கிறாங்க, மக்களோட மனநிலை தெரியுது. என் ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல துப்பாக்கி மங்காத்தாவே பிடிக்கலன்னு சொல்ற குரூப் தான் இருக்கு. அதெல்லாம் ஃபேன் பாய்ஸா அவங்க பேசுவாங்க. சொல்றீங்க ஃபேன் பாயே பேசுவாங்க. பொதுவாவே நியூட்ரல் ஆடியன்ஸே மங்காத்தா வந்து எனக்கு அந்த அளவுக்கு மத்த அஜித் படத்தை விட மங்காத்தா கம்மியா பிடிக்குன்னு சொல்றவங்க தான் துப்பாக்கி. அப்படி சொல்றவங்க இருக்காங்க. நியூட்ரலாவே எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது ப்ரோ. 70 to 80% தான். விக்ரம் சொன்னதுக்கு நான் சொல்றேன், அது உண்மைதான். அண்ணா வந்திருக்காரு, விடாசரவணன் அண்ணா வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். அண்ணா கேக்குதா? அவர் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிருக்காரு அவரு. ஆமா, யாரு கார்த்தி? அவரு உடன்பிறப்பு டைரக்டர், கத்துக்குட்டி டைரக்டர். சரவணன் ஸ்பீக்கர் வந்திருக்காரு, திடீர்னு வந்திருக்காரு, என்னன்னு தெரியல. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா எல்லா பொலிட்டிக்கல் நியூஸும் தெரியும், எல்லா சினிமா நியூஸும் தெரியும். அடுத்து விஜய் படத்தோட கதையில இருந்து எல்லாமே தெரியும். ஆனா சொல்ல மாட்டாரு. விஜய் குட் பேட் அதுல எஸ்டி சூர்யா 100% கன்ஃபார்மா? அண்ணா வணக்கம். சரவணன் வணக்கம். கார்த்தி கேக்குதா பேசுறது? அண்ணா கேக்குதுண்ணா, சொல்லுங்கண்ணா. கார்த்தி கொஞ்சம் வெளியில இருக்கேன் கார்த்தி, அதனால கவரேஜ் இருக்காது, தப்படுத்துக்காதீங்க. கார்த்தியோட ஸ்பேஸ் மீட் கேட்டு ரொம்ப நாளாச்சு. என்னன்னா திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன? திடீர்னு வரக்கூடாதா? இல்ல வரலாம். நான் நீல ஒன்றும் பிரச்சனை, எங்களுக்கு பிரச்சனை இல்லைண்ணா. நாங்க எதோ கேட்போம், வாயை பிடுங்குவோம். அடுத்து விஜய் படத்தோட கதை கேட்போம் உங்ககிட்ட. ஐயோ கார்த்தி கவரேஜ் இல்ல. அடுத்த விஜய் படம் வந்து பொலிட்டிக்கல் படமா ஆக்ஷன் படம்னு கேட்போம். நீங்க தான் போல் சொன்னீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டுமே அப்படியா? ஓகே, எக்ஸ்க்ளூசிவா சொல்லிட்டீங்களா? வாயை புடிங்கி வைத்தறிச்சு கொட்டிக்கிறது இதானா? கார்த்தி இங்க உண்மையை சொல்றேன், கவரேஜ் கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே ஓகே. இங்க ஊர்ல இருக்கீங்க?
கேரளால இருக்கேன். கவரேஜ் வீக்கா இருக்கு. குளிர் ஜாஸ்தியா இருக்கு. பயங்கர குளிர். வெளியிலயே வர முடியல. என்னண்ணா கேரளா நீங்க மட்டும் இருக்கீங்களா? இல்லை டீமோட இருக்கீங்களா? எப்படிங்க? கார்த்தி ஹலோ கேக்குது கேட்கலையா? கார்த்தி எல்லாமே தெரிஞ்சுட்டு எப்படி கார்த்தி எல்லாமே இது பண்றீங்க? பயங்கரமா இருக்கு. சரி சரிண்ணா, ஓகே ஓகே. இல்ல கார்த்தி, நீங்க பேசுனது கேட்டுட்டே இருந்தேன். இன்வைட் வந்துட்டே இருந்துச்சு. சரி, ஓகே நான் ஓகே கார்த்தியோட ஸ்பேஸ் மீட் கேட்டு ரொம்ப நாளாச்சு. ஓகே ஓகேண்ணா. சரி, நம்மளும் நிறைய வந்து விஷயங்களை வந்து கேட்டு கேட்கக்கூடாது சில விஷயங்களை, அதனால. இல்ல, கார்த்தியோட ஸ்பேஸ் மீட்ல சில விஷயங்களை போட்டு உடைக்கலாம். என்னன்னா, ஆம், திடீர்னு பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தீங்களா? நான் உங்கள்ட்ட நேர்லயும் பேசியிருக்கிறேன் அந்த விஷயங்கள். ஆனா இப்ப வந்து ஊபியில வந்து நம்ம நம்ம தமிழ்நாடு கேடர்ல உள்ள ஆபீசர்ஸ் போயிருக்காங்கல்ல, அவங்க சொல்ற ரிசல்ட் எல்லாமே பார்த்தா வேற மாதிரி இருக்கு. எப்படின்னா வேற மாதிரினா எந்த மாதிரி சொல்றீங்க? ஏன்னா நீங்க சொல்றது சரிங்கிற மாதிரி இருக்குங்கிற. எது சொல்றீங்க? 400-ஆ? இல்ல 400 வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாங்க. இழுபறி வந்தா கூட எப்படி பார்த்தாலும் பிஜேபி வந்துடும். ஏன்னா தமிழ்நாட்டிலயும் கேரளாவிலயும் இருக்கிற அளவுக்கான எதிர்ப்பு நார்த்ல இல்ல. தமிழ்நாட்டிலே எதிர்ப்பு குறைஞ்சிருச்சு இல்லையா? 2019ஓட இங்கேயே குறைஞ்சிருச்சு இல்ல, கேரளாலையும் எங்க சரி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டிலயும் எங்க சரி. எதிர்ப்பு குறைஞ்சிச்சு? கிடையவே கிடையாது. ஆனா அது ஜூன் 4 தெரிஞ்சிடும். இல்ல கார்த்தி, நீங்க அந்த நிலைப்பாடு மட்டும் கொஞ்சம் மாத்துங்க. கிடையவே ஆனா கிடையாது தமிழ்நாட்டுல. அதுதானா எதிர்ப்பு? இல்ல இல்ல இல்லைன்னா பிஜேபி எதிர்ப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னா திமுக கூட்டணி வந்து 53% ஓட்டு எடுத்தாங்க இல்லையா? அதே 53% இப்ப ஓட்டு எடுப்பாங்களா? இல்ல 53% ஓட்டு எடுப்பாங்களா எனக்கு தெரியாது. ஆனா 39 சீட் அவங்க ஏன்னா பிடிப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. அது ஓகே, நான் 40 கூட அவங்க ஜெயிக்கிட்டோம், அது பிரச்சனையே கிடையாது. நான் கேக்குறது என்னன்னா, எல்லா தொகுதியிலும் 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு ஜெயிச்சாங்க இல்லையா? அப்படி ஜெயிப்பாங்களா இந்த மாதிரி இந்த டைம்? சோ இல்ல அது இத்தனைக்கும் பிஜேபி தனியா நிக்குது, ஏடிஎம்கே தனியா நிக்குது, ஓகேவா? பிஜேபி தனியா நிக்கல கார்த்தி. பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா இப்ப தனியா மீன்ஸ் கூட்டணி கூட்டணி பிஜேபியோட கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, திமுகவும் கூட்டணி தான் நிக்குது, பெருங்கூட்டணி தான் திமுக நிக்குது. தனியா நிக்கு எந்த கட்சியுமே தனியா நிக்காதுண்ணா, இந்தியா ஃபுல்லா தானே. இல்ல கார்த்தி, இந்த தடவை பிஜேபி வாங்குற ஓட்டை வந்து பிஜேபிக்கான ஓட்டு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா தனிநபர் சார்ந்த வாக்கு தான் இது. இங்கிட்டு ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும். பட் இல்ல 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 இந்த எலெக்ஷன் நடக்கிறது வந்து மோடிக்கான எலெக்ஷன் தானே. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பேச்சுக்கு வந்து வேலூர்ல ஓட்டு போடுறாங்க அப்படின்னா நீங்க சொல்லலாம், ஓகே. அதே வேலூர்ல வந்து 2014 ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா? 2014 அவர் வந்து ஏசி சண்முகம் வந்து பிஜேபி கூட்டணி இருக்காருல்ல. சரி பாப்போம் கார்த்தி, நம்ம ரிசல்ட்டை பார்க்க. இல்ல அது ஓகே, அது பிரச்சனை இல்ல. இல்ல நார்த்ல இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இல்லங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமா தான் இருந்துச்சு கார்த்தி. எனக்கு நார்த்ல எப்பயுமே கிடையாதுண்ணே, எப்பயுமே அவங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது. 2014 இருந்தே அவங்களுக்கு எதிர்ப்பு இல்ல. இல்ல 2014 அவங்களுக்கு பெரிய எதிர்ப்பு இல்லை, பெரிய வரவேற்பு இருந்துச்சு 2014. 2014ஓட 2019 இன்னும் அதிகமா இருந்துச்சு அவங்களுக்கான வரவேற்பு. ஸோ இப்பயுமே அப்படிதான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா ஆப்போசிட் எதிர்கட்சியெல்லாம் வந்து ரொம்ப டம்மியான ஒரு வாதத்தை முன்னெடுச்சிட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க சொல்லுங்களேன், உங்ககிட்ட கேட்கிறேன். ஒரு பேச்சுக்கு திமுக பிஜேபி அந்த கூட்டணி 2019 அதே கூட்டணி இருந்த கூட்டணி இப்ப 2024 நின்றுதான் என்ன ஆயிருக்கும் தமிழ்நாட்டுல? சொல்லுங்க. அதாவது நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன் கார்த்தி உங்கள்கிட்ட. ஏன்னா பிஜேபி எதிர்ப்பு தமிழ்நாட்டுல குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா, அது மட்டும்தான் என்னோட கேள்வி. பிஜேபிக்கு ஓட்டு போட்டு இருக்கீங்கன்னா அப்ப பிஜேபிக்கு ஓட்டு போடும்போது எதிர்ப்பு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை கார்த்தி, நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, மாற்று சக்தி ஒண்ணு தமிழ்நாட்டுல தேவைங்கிற எண்ணம் பெருசா இருக்கு. ஆமா, அது எல்லா காலகட்டத்திலும் இருக்கு இல்லையா? இல்ல அத வந்து பிஜேபி கரெக்டா அறுவடை பண்ணுதுங்கிறேன். அதான் எதிர்ப்பு குறைஞ்சிருக்குன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அதான் அது நீங்க சொல்ற பாயிண்ட் நான் சொல்ற பாயிண்ட் ஒண்ணுதான். கார்த்தி நான் பேச கேக்குது. இல்ல கார்த்தி, நான் என்ன சொன்னேன்னா, திமுக அதிமுக அப்படிதான் தமிழ்நாடு இருக்குமே தவிர
பிஜேபி நோக்கிலாம் நம்ம ஆட்கள் போவாங்களாங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா அப்படி வந்திருந்தா கூட அது அதிர்ச்சியா தான் இருக்கும். அப்படி தோணுது. அதிர்ச்சி, ஆச்சரியம், ம். அதிசயம் எல்லாமே ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி கா நடக்கணும். ஒண்ணும் கார்த்திக் பிரச்சனை இல்ல. கார்த்திக் ரவிமானோட நிலைப்பாடு மாறினதே பெரிய அதிர்ச்சி தான். என்னை நானும் மக்கள் ஒருத்தன் தானே. நான் நினைக்கிற மாதிரி தானே மத்தவங்க நினைப்பாங்க. எல்லாருமே நினைப்பாங்கல்ல. இல்ல கார்த்தி, நீங்க இந்த தடவை அதிமுக ஜெயிக்கலன்னா கூட அதிமுகவோட வாக்கு சதவீதத்தை நீங்க குறைச்சு மதிப்பிட முடியாது கண்டிப்பா. கண்டிப்பா குறையும். அவங்க அவங்க ஓட்டு வந்து முன்னாடி மாதிரி இருக்காது. அது உண்மையா முன்னாடி இல்லையா? இல்ல அது சொல்லுங்க. முன்னாடி மாதிரி இருக்கா இல்லைன்னு இல்ல. திமுகவுக்கு அடுத்துனா அவங்க தான். எந்த எந்த இதுல சொல்றீங்க நீங்க? திமுக அடுத்தது வந்து அதிமுகன்றது எதை வச்சு சொல்றீங்க? வாங்க போற வாக்கு சதவீதத்தை நீங்க பாருங்க. ஒருவேளை பிஜேபி கூட்டணியே வந்து 20% ஓட்டு, அதிமுக 22ன்னா நாங்க 2% கூட்டணி 2% அதிகம் உங்களோட அப்படின்னு சொல்றதுக்கு அப்படி சொல்ல போறீங்களா? ஏதாவது அந்த மாதிரி? அப்ப அந்த அந்த அளவுக்குலாம் நிச்சயமா வராது கார்த்தி. அது உங்களுடைய ஆசையா இருக்கலாம், கனவா இருக்கலாம். ஆனா நிச்சயமா அந்த அளவுக்குலாம் வராது. எவ்வளவு வித்தியாசம் வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல நான் என்ன சொன்னா, ஏடிஎம்கே விட பிஜேபி எவ்வளவு கம்மியா வாங்குங்கிறத நீங்க யோசிங்க. இல்ல அது எவ்வளவு எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க ஏடிஎம்கேவோட? இல்ல அதனால தான் கார்த்தி நான் ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன். பிஜேபி வாங்க போற ஓட்டு எல்லாமே தனிநபர் சார்ந்த வாக்குகள். தனிநபர் செல்வாக்குல கிடைக்க போற ஓட்டுகள். அது பிஜேபிக்கான வாக்குன்னு நம்ம நினைக்கிறதே தப்பு. நான் அதனால தான் அதிமுகவோட ஓட்டெல்லாம் எம்ஜிஆர் ஓட்டுன்னு சொல்லலாமா? எம்ஜிஆர் ஆ, ஓட்டு, ஜெயலலிதா ஓட்டுன்னு சொல்லலாமா? ஆமா. அதிமுக ஓட்டு, எம்ஜிஆர் ஓட்டு, ஜெயலலிதா ஓட்டு தானே. அதுல என்ன மாற்று கருத்து? நீங்க அவங்களுக்கான ஓட்டு தானே. நீங்க எடப்பாடி நிறுத்தியிருக்க ஆட்களே பார்த்தீங்கன்னா, யாருமே எந்த தொகுதியிலுமே கணிக்க முடியாத வேட்பாளர்கள் தான் நிறுத்தியிருக்காரு அவரு. எல்லாம் பாதி இடத்துல ஆமா புதுமுகம் தான் நிப்பாட்டியிருக்காரு. ஆமா அதான் சொல்றேன். வீக்கான நிறுத்திருக்காரு எல்லாமே. ஆமா. இல்ல வீக்கான ஆட்கள் நிப்பாட்டியிருக்கிற எடப்பாடி வாங்க போற ஓட்டும், பிரசித்தியான ஆட்கள மட்டுமே நிப்பாட்டியிருக்கிற பிஜேபி வாங்க போற ஓட்டும் வந்து எப்படி ஒண்ணாகும்? அது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கணும், அனலைஸ் பண்ணோம். ஓகே. பட் நான் சொல்றது வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, அதிமுகவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி. நான் இது வந்து பொது சபையில நீங்க வந்து சொல்லக்கூடாது. 3% இல்ல 3% ஓட்டு இல்ல 3% ஓட்டு கட்சி, நோட்டா கீழ இருக்க கட்சின்னு சொன்ன கட்சி, ம். அந்த கட்சி வந்து இன்னைக்கு இல்ல கார்த்தி, போட்டி என்னுடைய போடுது. இதுல நீங்களா இதுல என்ன நானும் போட்டி எனக்கு போடுது அதிர்ச்சின்னா அப்படின்னா, இல்ல கார்த்தி, இதுல எனக்கு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, நாம் தமிழரை விட பிஜேபி மேல வருதுல்ல. அது ஒண்ணு தான் எனக்கு இதுல மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. நாம் தமிழரோட பிஜேபி நாம் தமிழரே போன எலெக்ஷன் ஒரே எலெக்ஷன் தானே மேல வந்துச்சு. ஆனா அவங்க 2014லயே 18% ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா கூட்டணியா என்டிஏ அலைன்ஸ். இல்ல இந்த இத்தனைக்கும் அங்க தடவ தலைமை கிடையாது. இல்ல அங்க தலைமையே கிடையாது. அப்ப வந்து பெரிய தலைமையே கிடையாது. எதுவுமே இல்ல. ஆனா இல்ல நீங்க கார்த்தி சொல்லுவீங்க விஜயகாந்த் கூட்டணி, விஜயகாந்தோட கூட்டணி, பாமகவோட கூட்டணி, மதிமுக கூட்டணி நீங்க சொல்லுவீங்க. பட் விஜயகாந்த் கூட்டணியில விஜயகாந்த் 14 தொகுதி நின்னாரு. ம். பாமக 8 தொகுதியில் நின்னாங்க. இவங்க 8 தொகுதியில் நின்னாங்க. அப்படி இருந்துமே கூட அந்த 8 தொகுதியில இவங்க வாங்கின ஓட்டு விஜயகாந்த் நின்ன 14 தொகுதி வாங்கின ஓட்டோட அதிகம். கார்த்தி நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். நீங்க ரொம்ப தன்மையான புள்ள, கரெக்ட்டான புள்ள. எப்படி இந்த அளவுக்கான பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்குறீங்க நீங்க? பிஜேபி ஸ்டாண்டர்ட்னு கிடையாதுண்ணே. இது வந்து என்னன்னா, இப்போ ஒரு படமே ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ம். படம் நான் சொல்லுவேன், இந்த படம் அந்த படம் நான் ரீசெண்டா சொல்றேன். ரீசெண்டா ம். வந்து அரண்மனையை பத்தி இவங்கலாம் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க. நான் அப்பயே சொன்னேன்னா, 1 மாசத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போதே, அரண்மனை நீங்கலாம் சொல்றீங்க குடும்பம் அந்த படத்த வந்து குழந்தை குட்டிங்கலாம் பார்க்க போகுது. பெரிய ஹிட் ஆக போகுது. இது நடக்கும் அப்படின்றது தான். இப்போ பிஜேபி என்ன நடக்குதுன்னு தெரியாது. பட் இதுதான் மக்களோட மனநிலை மாறும் அப்படின்றத ஓரளவுக்கு கெஸ் பண்ற அவ்வளவுதான். தப்பா போகலாம், சரியா போகலாம். அது வேற. பட் இங்க ஐடியாலஜிக்குள்ளேயே எல்லாருமே கிடையாதுண்ணா. ஐடியாலஜிக்குள்ள இருக்கவங்க வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் இருப்பாங்க. அதை தாண்டி வெளில இருக்க மக்கள்லாம் என்ன நினைப்பானா, ம். ஏன் பிஜேபி ஜெயிச்சிரும் 400 தொகுதி ஜெயிச்சிரும் அப்படின்றத வந்து திரும்ப திரும்ப நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நினைப்பானா, சரி ஓகே உனக்கு ஓட்டு போடுறேன். காங்கிரஸ் எம்பி ஏண்டா அவன் தான் ஆளுங்கட்சியா வர போறான். உனக்கு ஓட்டு போட்டு நீ என்ன பண்ண போற? ஒன்றும் பண்ண போறது இல்ல. அட்லீஸ்ட் பிஜேபிக்காரன் வந்தாவது எங்கேயாவது ரயில்வே ஸ்டேஷன் கட்டுவான், ஹாஸ்பிட்டல் கட்டுவான், ஏதோ ஒன்று பண்ணுவான். இந்த தொகுதிக்கு இது பண்ணுவாங்க. அப்படிதான் மக்கள் மனநிலையே இருக்கும். ஏன் எது வந்து இங்க உள்ளாட்சி தமிழ்நாடு மக்கள் மனநிலை சொல்றீங்களா? தமிழ்நாட்டுல இந்தியா ஃபுல்லாவே தானே. எல்லா இடத்துலயுமே அதான். உள்ளாட்சி தேர்தல் ஏன் ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க மக்கள்? உள்ளாட்சி தேர்தல் ஏன் ஆளுங்கட்சி உள்ளாட்சி தேர்தல்ல இருக்க தெளிவு வந்து கார்த்தி, நிச்சயமா நாடாளுமன்ற தேர்தல்ல மக்களுக்கு நிச்சயமா இருக்காது. எல்லாருக்கும் இந்த தேர்தல்ல இருக்கும். இந்த தேர்தல்ல இருக்கும். உள்ளாட்சி தேர்தல் ஏன் வந்து ஆளுங்கட்சிக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க? சிம்பிள்.
நான் எதிர்கட்சிக்கு ஓட்டு போறதுக்கு ரெடி. போட்டு என்ன பண்ண போற? எனக்கு நீ டிச்சு கட்ட மாட்ட, உன்னால எதுவுமே பண்ண முடியாது, ஒரு வாட்டர் டேங்க் கட்ட முடியாது, உன்னால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அவன் உனக்கு ஒத்துழைக்க மாட்டான். நீ நான் என்னோட வெறுப்பை உன்கிட்ட காட்டி எனக்கு என்ன யூஸ் இருக்கு? ஒண்ணும் கிடையாது. சரி, ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டாவது ஏதாவது பண்ணுவாப்பா அந்த கவுன்சிலர் அப்படின்றதுதான் மக்கள் மனநிலையா இருக்கும். இந்த தேர்தல்ல பெரிய பெரிய பிளஸ் பாயிண்ட்னா ஒரே விஷயம் தானே, திரும்ப மோடி பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாரு அப்படின்றதுதான் எல்லாருக்கும் இருக்கும். இல்ல கார்த்தி, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அதே தான் நான் கேட்கிறேன். இப்போ நீங்க வந்து நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார் இடைத்தேர்தல்ல. கண்டிப்பா அவர் ஜெயிச்சிருந்தா மிகப்பெரிய சலுகைகள் கிடைச்சிருக்கும். ஹலோ, இங்க கன்னியாகுமரியில சொல்லிக்கலாம். கன்னியாகுமரியில இடைத்தேர்தல்ல. ஆமா ஆமா. ஏன்னா அவரு செத்ததுக்கு அப்புறம் போட்டியது இல்லையா? ஆமா. வசந்தகுமார் செத்ததுக்கு அப்புறம் போட்டியிட்ட தொகுதி. யார் ஜெயிச்சா தொகுதிக்கு நன்மை கிடைக்கும்? நீங்க சொன்ன அதே உள்ளாட்சி மண்டலையே அதுல புகுத்தி பாருங்க. இல்ல ஒருத்தர் செத்ததுக்கு அப்புறம் நீங்க இங்க இல்ல, இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் செத்ததுக்கு அப்புறம் நடக்கிற இன்னொரு எலெக்ஷன்ல அந்த கட்சி யார் நடத்துறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. இல்ல, அதுதான் சிம்பத்திங்கிறது இருக்கும். ஒண்ணு இருக்கதான் அந்த கார்த்தி. சிம்பத்தின்றது இருக்கு. பெரிய பெரிய அளவுல இருக்கும். சிம்பத்தின்றது பெரிய அளவுல இருக்கும். இல்ல இல்ல, உள்ளாட்சி தேர்தலை கணிக்கிற அளவுக்கு மக்கள் மனநிலை நாடாளுமன்ற தேர்தலையும் இருந்திருந்தா அப்படித்தானே பண்ணிருப்பாங்க. இந்த தேர்தல்ல இருக்கும்னா, நீங்க இதுக்கு முன்னாடியே தேர்தல்ல வந்து யார் பிரைம் மினிஸ்டர்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. அதுக்கு முன்னாடி தேர்தல்ல கிடையாது. 2014ல கிடையாது, 2009ல இல்ல கிடையாது, இல்ல 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 கார்த்தி, 2004ல கிடையாது. உங்களுடைய கருத்துக்கே நான் ஒத்து வர்றேன். இந்த தடவை வந்து சென்ட்ரல்ல பிஜேபி தான் ஜெயிக்குங்கிற மனநிலை ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாராலையும் பரப்பப்படுது. சிலரால நம்பவும் படுது. ஆமா. ஆனா அதுக்காகலாம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிஜேபி வந்தாதான் நமக்கு செல்வாக்கு, பிஜேபி வந்தா 10 அப்படி மினிஸ்டர் கிடைக்கும். இல்ல, மக்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க. இன்னொன்னு வந்து அவங்க மேல இருக்க ஹேட்ரட் வந்து ரொம்ப ரொம்ப டைலூட் ஆயிடுச்சு. நீங்க சொல்ற மாதிரி வெறுப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டா வெறுப்பு இருக்கலாம். பட் அந்த வெறுப்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. எப்படின்னா, நீங்க போன எலெக்ஷன்ல வந்து நிறைய விஷயம் இருந்துச்சுன்னா, ஜிஎஸ்டி இருந்துச்சு, பெட்ரோல் பிரைஸ் இருந்துச்சு, ஜிடிபி குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, டிமானிட்டைஸ் பண்ணாங்க, எல்லாத்தையும் ஏடிஎம் நிக்க வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க மேல இருந்தது. பெட்ரோல் பிரைஸ் வந்து ரொம்ப பெருசா ஏறிடுச்சு. இதெல்லாம் இருந்துச்சு. நீட்டு ஒரு பெரிய அந்த இடத்துல வந்து நீட்டை வந்து பெரிய ப்ரொபகண்டாவா இருந்துச்சு. நீட்டை பத்தி பெரிய பிரச்சனை இருந்துச்சு. இதெல்லாமே இருந்துச்சு. நான் சொல்றது வந்து 2019 டைம்ல சொல்றேன். 2019ல அப்புறம் கலைஞரோட சாவு ஒரு பக்கம், கலைஞர் செத்ததுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு எலெக்ஷன். ஸோ அவருக்கு வந்து ஒரு அநீதி நடந்ததா மக்கள் நினைச்சாங்க. அப்ப ஜெயலலிதாவும் இல்லை. எடப்பாடி மேல ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இருந்துச்சு எல்லாருக்கும். எடப்பாடி யாருன்னே தெரியாதுங்க, அவர் காலில் வந்து சிஎம் ஆயிட்டு வந்து நான் தான் சிஎம்னு உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த கட்சி மேலேயும் ஒரு பெரிய இது இருந்துச்சு. அதே டைம்ல ஒரு இன்னொரு பை எலெக்ஷன் நடந்துச்சு 22 தொகுதிக்கு. எடப்பாடி ஆட்சி இருக்கணும் இல்லைன்னா அவங்க முழுக்க முழுக்க ஏடிஎம்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணது வந்து பை எலெக்ஷன் மட்டும்தான். அவங்களும் பெருசாக தான் வேலை செய்யல போன எலெக்ஷன்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர் இருந்துச்சு. ஆனா இந்த எலெக்ஷன்ல என்னன்னா, இப்ப ஜிஎஸ்டி பேச முடியாது. நீட்டை பேசினா ட்ரோல் பண்றதே திமுக தான் ட்ரோல் பண்றாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க. சரி, நீ தான் வந்தாலும் கையெழுத்தில் நீட் எடு பண்ணல எடு அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த டைம்ல வந்து அந்த இதெல்லாம் பெருசா இருந்தது. எய்ம்ஸ் எல்லாம் செங்கலை தூக்கிட்டு எய்ம்ஸ் அதெல்லாம் பேசுறதெல்லாம் இருந்துச்சு. இந்த டைம்ல என்னன்னா, பெட்ரோல் இல்ல, ஜிஎஸ்டி இல்ல, டிமானிட்டைஸ் பண்ணது முடிஞ்சு போச்சு. அது பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்தியாவோட பொருளாதாரம் வந்து வீழ்ந்துருச்சுன்னு முன்னாடி பேசணும். ஜிடிபி வீழ்ந்துருச்சு, ஜிடிபி இறங்கிச்சு. இவங்க வந்து பெருசா ப்ரோவாண்டா பண்ணிட்டாங்க. நாங்க வந்து இந்தியாவில் வந்து 5வது இடத்துல இருக்கோம், அடுத்து 3வது இடத்துக்கு போக போறோம் இன்னும் ஒரு 3 வருஷத்துல 4 வருஷத்துல அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு ஆப்போசிட்டே எதுவுமே ஒர்க் பண்ணல இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று அண்ணாமலை, மெயின் ஃபேக்டர் அண்ணாமலை. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அந்த கட்சியோட வளர்ச்சி, அந்த கட்சியை வந்து சின்ன சின்ன இடங்கள்லையும் சரி போய் பிரச்சாரம் பண்றது, அண்ணாமலைக்கான ஓட்டு, அவருக்கான ஃபேன் ஃபாலோயிங், இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு நடந்ததே கிடையாது முன்னாடி. இப்ப நடக்குது. தமிழ்நாட்டிலேயே இந்த தடவை பிஜேபி சீட் பிடிக்கும்னு சொல்றீங்க? அப்படி அடிக்காதுங்க, அவங்களுக்கான ஓட் பேங்க் ஏறிடும். யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏறிடும் கண்டிப்பா. கார்த்தி ப்ரோ, ஏடிஎம்கே கூட்டணியோட என்டிஏக்கு அதிக சீட் வரும், அது கன்ஃபார்ம் தானே தமிழ்நாட்டுல? கன்ஃபார்ம் அவங்க தான் வருவாங்க. இதுல என்ன இருக்கு? ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான எந்த தொகுதியுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல. 39 தொகுதியுமே ஒரு தொகுதியில கூட ஏடிஎம்கே கிடையாது. கோயம்புத்தூர் இருக்குன்னு அந்த ஒரு தொகுதி போதும். அந்த ஒரு தொகுதியில ஜெயிச்சாலே வச்சு செய்வாங்க. எப்படி நீங்க எப்படி இந்த அளவுக்கு நம்பிக்கை? எனக்கு புரியவே இல்லை. அது ஜூன் 4ஆம் தேதி பார்க்கலாம். இல்ல நீங்க சொல்றீங்கல்ல ஒரு சாதனை. சரி, யார் ஜெயிப்பா? நான் சொல்றேன், மூணு பேர் நினைச்சுக்கலாம். இல்ல கோயம்புத்தூர் பொறுத்தவரை ஜெயிக்கிறதுக்கு 3 பேருக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? திமுக ஒருத்தர், அவர் பேரை சொல்லுங்க. அதுல வந்து ஃபெமிலியாரிட்டி எல்லாம் நிக்காது கண்டிப்பா. இல்ல பேர் சொல்லுங்க.
இல்ல ஃபெமிலியாரிட்டி நிக்கும் நீங்க எப்படி நம்புறீங்க? சரி, ஓகே, ரைட்டு. அடுத்தது ஆனா அதிமுக. சரவணன் இன்னொன்னு வந்து பாஜக 3 பேர் நிக்கிறாங்க இல்லையா? அந்த 3 பேர்த்துல யாராவது ஜெயிக்கணும். நம்மள ஜெயிக்க மாட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, ஆனா நானும் ஏத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பேர்த்துல யார் ஜெயிப்பாங்க? திமுக ஜெயிச்சுன்றீங்களா கோயம்புத்தூர்ல? டிஎம்கே விட்டு கொடுக்காத மட்டும் என்னால தெளிவா சொல்ல முடியும். திமுகக்கு போன எலெக்ஷனோட ரிசல்ட்டும் எடுத்து பாருங்க. போன எலெக்ஷன்லயே திமுக அங்க நின்னது இல்ல. கம்யூனிஸ்ட் கொடுத்துருவாங்க சீட்டு. இல்ல கார்த்தி, நீங்க ஃபெமிலியாரிட்டி ஜெயிக்கணும். பொதுவா இல்ல பொதுவா வீழ்த்தின தமிழ்நாடு இது. அது ஓகே. நான் சொல்றது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவா ஓரளவுக்கு இருக்கிற தொகுதி தமிழ்நாட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல இருக்கு. அந்த பாம் பிளாஸ்டுக்கு அப்புறமே அதுக்கப்புறமே ஏன் திமுக இத்தனை டைம் வந்து அங்க போய் பெருசா உங்களுடைய கருத்துல நான் வந்து எந்த இடத்துல உடன்படுறேன்னா, ஒரு சாதுரியவாதியா வியூக அரசியல முன்னெடுக்கிற ஆளா அண்ணாமலை பயங்கரமா ஒண்ணு பண்றாரு. அது நான் வந்து குறைச்சு மதிப்பிடவே கிடையாது. அண்ணாமலையோட அரசியல்ங்கிறது வந்து இன்னைய இளைய தலைமுறைய வேற மாதிரி கொண்டு போற அளவுக்கு தாம் பக்கம் இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அதுக்காண்டி பிஜேபிக்கு தமிழ்நாடு மக்கள் வந்து அப்படியே வெற்றியை தார வார்த்து கொடுத்துருவாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்காங்கன்னா 2014லயே கொடுத்துருக்காங்கன்னா 2014லயே கோயம்புத்தூர் தொகுதியில கொடுத்துருக்காங்கன்னா 3வது இடம் தான் திமுக. 2014ல இல்ல 2014ல 3வது இடம் தான் திமுக, 2வது இடம் பிஜேபி தான். அன்னைக்கு ஜெயலலிதா வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஆளுமையா இருந்தது. இல்ல கார்த்தி, மிகப்பெரிய ஆளுமையா இருக்கும் அது. இன்னைய அரசியல் கையில் எடுங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சிருந்தா நீங்க சொல்ற கணக்கு எல்லாமே நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதிமுக பிஜேபின்னு கூட்டணி அமைஞ்சிருந்தா கிட்டத்தட்ட 20 தொகுதிக்கு மேல ஜெயிச்சிருப்பாங்க. ஆமா, தனிப்பட்ட பிஜேபியால இவ்வளவு பெரிய சக்தியா உருவெடுக்க முடியும்னு எப்படி நம்புறீங்க நீங்க? இன்னும் 10 வருஷம் ஆகலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்பவே வந்து அதிமுக இல்ல நீங்க சொல்ற மாதிரி முன்னாடி மாதிரி அரசியல் இப்ப கிடையாதுன்னா 1 வருஷம் 2 வருஷத்துலயே திடீர்னு ஒரு கட்சியால வளர்ந்துட முடியும். அன்னைக்கு காலகட்டத்தெல்லாம் நீங்க போய் வந்து பிரச்சாரம் பண்ணணும், இதை பண்ணணும், கட்சியை வளர்க்கணும் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் வந்து நீ இப்போ வந்து 6 மாசத்துல ஒருத்தர் வந்து பெரிய ஸ்டார் ஆயிட முடியும். அந்த அளவுக்கு பெருசா நீங்க முன்னாடி எல்லாம் வந்து எம்ஜிஆருக்கு 10 வருஷம் 20 வருஷம் தேவை. இன்னைக்கெல்லாம் சிவகார்த்திகேயனுக்கு 10 வருஷத்துல சிவகார்த்திகேயன் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், அவ்வளவுதான். அன்னைக்கு காலகட்டத்துல நடிக்கணும். கார்த்திக் மாதிரியான ஆட்களே பிஜேபி சப்போர்ட் பண்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப மக்கள் மனநிலை மாறதானே செய்யும். அண்ணாமலை வந்து எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. அண்ணாமலை வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அரசியலுக்கு? 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துக்குள்ள அவரால் நிக்க முடியுது அப்படின்னா அந்த கட்சியை நிறுத்தத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நிக்க முடியாதாலும் கிடையாது. இன்னைக்கு உங்களுடைய சக்திகளை பயன்படுத்தி மொத்த மக்களுடைய கவனத்தையும் திருப்புறீங்க. உங்களுடைய எல்லா அது எப்படி தமிழ்நாட்டுல பண்ண முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல இல்ல, ஒரு கருத்தை திரும்ப திரும்ப என் காது கொண்டு வந்து சேர்க்கிறப்ப அதை நோக்கி தானே மக்கள் கவனம் திரும்பும். எல்லா அரசியலும் பண்றாங்க. இல்லங்க, அதைத்தாங்க நானும் சொல்றேன். அண்ணாமலை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் முகத்தை காமிச்சுட்டே இருக்கீங்க, அவருடைய வீடியோ வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப மக்கள் என்னத்தை பார்ப்பாங்க? பாக்குறப்ப அவர் தான் தெரியுறாரு. அப்படின்னா அது உழைப்புனா அந்த உழைப்பை செய்யணும்ல. நீங்க வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன். நீங்க இதுக்கு முன்னாடி அண்ணாமலை வரதுக்கு முன்னாடி பிஜேபி ரூலிங் கவர்மெண்ட் தான் சென்ட்ரல்ல. தமிழிசை இருந்தாங்க. இந்த அளவுக்கு அவங்க முகத்தை எப்படி பாத்தீங்க? தாமலை மறந்தே தீரும் அவங்க பேசுறாங்க. காமெடியா பாத்தீங்க எல்லாரும் சிரிச்சிங்க. அண்ணாமலை நினைக்கிறீங்களா என்ன? தமிழிசை மிஞ்ச போறவர் தான் அண்ணாமலை இங்க தமிழ்நாட்டுல பிஜேபியில இல்ல இது வரைக்கும் எந்த தலைவருமே பண்ணாத சாதனையை பண்ண போற ஒரு தலைவரா இருப்பாரு. தமிழிசை இருக்கும் போது எல்லாருமே இதே தமிழிசை இருக்கும் போது எல்லா டிவிலையும் போட்டாங்க, எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டாங்க, எல்லாருமே பாத்தீங்க. என்ன சொன்னீங்க? சிரிச்சிங்க, ட்ரோல் பண்ணீங்க, அதான் பண்ணீங்க. ஆனா அண்ணாமலை வந்து அதுக்கப்புறம் பாக்குறீங்க இதேதான் நடக்குது. நீங்க டிவி பார்க்கலாம். அண்ணாமலையை கலாய்க்க ஆள் இருக்கு. அண்ணாமலை சொல்ற முன்னுக்கு ஃபேன் பேஸ் இல்லையே. இப்ப இல்லைன்னா ஒரு ஃபேன் பேஸ்னா சினிமா டேர்ம்ல சொல்றேன். பட் தமிழிசையை ஆதரிக்கிறதுக்கான ஒரு கூட்டம் இல்லையா? தமிழிசையை ட்ரோல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாம் சிரிச்சுட்டு போயிடுவானுங்க. வந்து ஆமாமா இந்த அம்மா இப்படி பேசுறாங்க அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அண்ணாமலை நீங்க ட்ரோல் பண்றீங்கன்னா கீழே வந்து உங்களை திரும்ப ரிப்ளை கொடுக்கணும். எங்க அண்ணனை பத்தி ஏன் பேசுற அப்படின்னு கேட்கறது ஒரு கூட்டம் உருவாயிருக்கு இல்லையா? அந்த கூட்டத்தை கூட்டம் கார்த்தி உருவான கூட்டம் அது உருவாக்கப்பட்ட கூட்டம் யாருக்காக உருவாக்கிட முடியும்? அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. எந்த கட்சியால எதை வச்சு உருவாக்கப்பட்ட கூட்டம் எதை வச்சு
எப்படி காசு கொடுத்தா இல்ல எதை அப்படி வச்சு நான் சொல்ல சொல்றீங்க? இல்ல அப்படி சொல்ல கார்த்தி. என்னன்னா, நான் காசு கூட அந்த அந்த அதுக்குள்ள நான் வரவே இல்ல. என்னன்னா தான் சொன்னேன்ல, எனக்கு திரும்ப திரும்ப ஒரு வீடியோ என் கண்ணுக்கு வந்துகிட்டே இருக்கு. அவர பத்தி பார்வைகள் வந்துகிட்டே இருக்கு. சோசியல் மீடியா முழுக்க அவர பத்தி பகிரப்படுற விஷயங்கள் நெறைய இருக்கு அப்படிங்கிறப்ப, அண்ணாமலை ரீச் தான். நான் குறைச்சே சொல்லவே இல்லையே. அவருடைய வியூக அரசியல் பெருசா இருக்கு. அதுக்காண்டி தமிழிசையை மிஞ்சின தலைவரா அவரு, தமிழிசையை தாண்டி உழைப்ப குடுத்தவரா அப்படின்னா, அதுல வந்து மாற்று கருத்து இருக்க தானே செய்யுது. அது எல்லாமே வெற்றி தோல்வி வச்சுதானே இருக்கு. வாஜ்பாயை மிஞ்சின வர மோடி இப்ப ஏறுங்க, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. வாஜ்பாய் மிஞ்சின வர மோடி அது யாரும் சொல்ல மாட்டாங்க, மறுப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு மோடி போனதுக்கு அப்புறம் கேளுங்க, மோடி மாதிரி ஒரு லீடர் இல்லைங்க. யோகியோ இல்ல வேற யாரோ வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, "ஏய், மோடி மாதிரி ஒரு லீடரே கிடையாதுங்க. 3 டைம் குஜராத்ல சிஎம்மா இருந்தாரு, 3 டைம் வந்து இங்க பிஎம்மா இருந்தாருன்னு சொல்லுவாங்க." இருக்கும் போது எல்லாருமே புகழ்பட மாட்டாங்கன்னா, அவங்க ஃபேன் பேஸ் தான், அவங்களுடைய பிடிச்சவங்க தான் புகழ்படுவாங்க. போனதுக்கு அப்புறம் சொல்லலாம், ஏங்க அவங்க அவங்க அது அவங்களோடய அவங்க பெரிய ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க பெரிய ஆளு இல்லைன்றது இப்ப ரஜினிகாந்த் நீங்க சொல்றாங்க இல்லையா, கார்த்தி இன்னைக்குமே ரிசல்ட் இன்னைக்குமே ரிசல்ட் ரஜினிகாந்த் தான் அன்னைக்கும் சூப்பர் ஸ்டார்னு, ரஜினிகாந்த் தான் சூப்பர் இல்ல ஸ்டார்னு இல்ல கார்த்தி எல்லாருமே சொல்லுவாங்க, இல்ல இல்ல சினிமாக்காரன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொன்னேன், ரிசல்ட் அன்னைக்கும் இதே மாதிரி ஸ்பேஸ் மீட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அன்னைக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். இதே கார்த்திகிட்ட நான் நிறைய கேள்வி கேட்கணும் அன்னைக்கு. சரவணன் சார், ஒன்னே ஒன்று மட்டும் கேட்கணும். தமிழிசை மேம் வந்து 3 to 5% வச்சிருந்தாங்க பிஜேபி. இப்போ அண்ணாமலை எவ்வளவு வரும்னு சொல்லி உங்களோட ப்ரெடிக்ஷன் மட்டும் சொல்லிட்டு போயிருங்க. ஜூன் 4 வந்தோன்னு பாத்துக்கலாம். இல்ல கண்டிப்பா இல்ல ஜாஸ்தியா வருங்க. இல்ல கண்டிப்பா ஜாஸ்தி வரும். நான் அதெல்லாம் குறைச்சல மதிப்பிடவே இல்ல. நிச்சயமா அதை விட ட்ரிபிள் மடங்கு வரும். அதுக்காக தமிழிசையை குறைச்சு நினைக்க கூடாதுன்னு சொல்றேன். சரவணன் நல்லா இருக்கீங்களா? இல்ல அண்ணன் வந்து இப்ப அண்ணன் வந்து பிஜேபிக்கு எகென்ஸ்டா பேசணும்லாம் பேசல. என்கிட்ட சில விஷயங்களை கேட்கணும், அதை வந்து மற்றவங்க கேட்கணும்ன்றதுக்காக ஒரு ஒரு டிபேட் மாதிரி தான் நடத்துறாரு. மற்றபடி ஒன்றும் இல்லை. அவருக்குமே தெரியும். சரவணன் பேசியிருக்கோம். வணக்கம் சொல்லுங்க. சரவணன் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேங்க. உங்களை நான் பார்த்திருக்கேன், ஆனா என்ன உங்களுக்கு தெரியாது. சரி, பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், பார்க்கலாம். உங்க ஊர் பக்கத்து ஊர் தானே, புனவாசல் பக்கத்துல. எந்த ஊரு? களத்தூர். களத்தூர் பக்கத்து ஊர் தான். ஆமா. உங்களுடைய ப்ரொடியூசர் கத்துக்குட்டி ராம்குமார் இருக்காருல்ல, ஆமா ஆமா ஆமா, அவருடைய ரிலேட்டிவ் தானே. சூப்பர். உங்க பேருங்க? என் பேர் திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு தெரிஞ்சவர் தானே. என்னது யாரோ ஒருத்தர் மாதிரி உங்களோட பேசிட்டு பேஸ்புக்ல நமக்கு அடிக்கடி பாத்துக்கிட்டு நீங்க போட்டீங்க நம்ம ஊரை பத்தி. ஆமா ஆமா. அதான் உங்களோட படம், அடுத்த படம் எப்பண்ணே வருது? நந்தன் அடுத்த மாசம் ரிலீஸ்ங்க. சரிண்ணே. அடுத்த மாசமாண்ணா? ஆமா. திடீர்னு அதிர்ச்சி கொடுக்குறீங்க. என்ன அடுத்த இல்ல, கருடன் ரிலீஸ்க்காக தான் தள்ளணும் கார்த்தி. ஆமாமா, அதுலயும் இருக்காரு. ஆமா ஆமா ஆமா. நீங்க முதல்ல பேச வரும்போது நான் பேசினேனே, அதுக்கப்புறம் நீங்க வந்ததுனால ஸ்பீக்கர் கொடுத்து இப்ப முதல்ல உங்களுக்காண்டி தான் நான் வந்தேனே. இப்ப இல்ல திருநாவுக்கரசு, உண்மையாவே அதுக்கப்புறம் நானும் இப்பதான் ஸ்பேஸ் மீட் வர்றேன். ரொம்ப எப்படி ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து 2 வருஷம் இருக்கும். அதான் அந்த கொரோனா டயத்துல தான் நினைக்கிறேன். இப்ப இல்ல, கார்த்திட்ட சினிமா பத்தி பேசி நம்ம எதுவுமே பேசிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி பொலிட்டிக்கல் பக்கம் போனா அது இவ்வளவு பெரிய தீவிரமான விவாதம் ஆயிடுச்சு. சரிண்ணே, ரொம்ப நன்றி உங்கள்கிட்ட பேசினது. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஓகேண்ணா. கார்த்தி, உங்ககிட்ட எப்படி அரசியல் பேசாம போக முடியும்? ஹலோ. இல்லங்க, சினிமா பத்தி எதுவுமே ஒரு வாய்ப்பிடிங்கிற கூடாதுங்கிறதுக்காண்டி அப்படி நழுவி போறதுக்காண்டி பொலிட்டிக்கல் பக்கம் போனோம். ஆனா அதுதான் அதிகமா வாய்ப்பிடுங்கிற மாதிரி போயிடுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த எலெக்ஷன்ல அண்ணாமலை ஜெயிச்சிட்டா என்ன நடக்கும்? எந்த மாதிரி மாற்றம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, சொல்லுங்க. அண்ணாமலை ஜெயிச்சிட்டாருன்னா கார்த்தி, இனிமே களப்பணியில இருக்கிறவங்க, தீவிரமா உழைக்கிறவங்க, அவங்களுக்கு கிடைக்கிற வெற்றியை விட தன்னை சுத்தி ஒரு வியூக அரசியல் பண்றவங்களுக்கு தான் வெற்றி அப்படிங்கிறதுக்கான முன்னுதாரணமா அடையாளமா அது இருக்கும். பொலிட்டிக்கலா என்ன சேஞ்சஸ் இருக்கும் தமிழ்நாட்டுல அடுத்து நெக்ஸ்ட்? இப்ப கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிச்சிட்டாருன்னு இல்ல இப்போ அண்ணாமலை ஜெயிச்சா அப்படின்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய விஷப்பரிச்சை அமையும். திமுகங்கிறது 38 தொகுதியில ஜெயிச்சு ஒரு தொகுதியில அண்ணாமலை ஜெயிச்சா கூட திமுகவுக்கான மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா அவர் மாறுவாரு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு அரசியல்ல ஆட்சி கலைப்பு பண்ற அளவுக்கான மிகப்பெரிய அபாயமா கூட அது மாறும். ஹலோ. ஒருவேளை அண்ணாமலை தோத்து தமிழிசை ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னொன்னு ஆகும்.
இல்ல தமிழிசை ஜெயிக்க வாய்ப்பு இல்ல கார்த்தி, நானே சொல்றேன் கார்த்தி. இல்ல 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 இல்ல. நான் இது எல்லாமே நம்ம வந்து கேட்கறது என்னன்னா, இல்ல இது எனக்காண்டி சென்னை கேக்குறீங்க சவுத் கார்த்தி, இல்ல இல்ல அப்படி கிடையாது. இல்ல 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 சென்னை சவுத் மட்டும் தமிழிசை மட்டும் ஜெயிச்சிட்டாங்க. 38 தொகுதி திமுக, ஒரே ஒரு தொகுதி தமிழிசை ஜெயிச்சிட்டாங்க. என்ன நடக்குமா? இல்ல தமிழிசை ஜெயிச்சா எந்த மாற்றமும் இருக்காது கார்த்தி, அவங்க ஒரு எம்பியா இருப்பாங்க, அவ்வளவுதான். அதனாலதான் அண்ணாமலை இல்ல அவர் பிஜேபி லீடர்ல, தமிழ்நாடு லீடர்ல அவரு. இல்ல அதுதானா இவங்க முன்னாள் லீடர். நீங்க சொல்றீங்களா தமிழிசையோட பெரிய தலைவர் அண்ணாமலைன்னு கேட்டீங்க இல்லையா? இல்ல தமிழிசை தமிழிசை வந்து ஜெயிச்சா கார்த்தி எந்த இல்ல மாற்றத்தையும் இல்ல ஏற்படுத்த முடியாது. தமிழிசை ஜெயிச்சா ஆமா அண்ணாமலை ஜெயிச்சா எல்லாத்தையும் மாற்ற முடியும். அதனாலதான் அண்ணாமலை பெரிய ஆளுன்னு நாங்க சொல்றோம். வேற ஒண்ணும் கிடையாதுண்ணா. நீங்க சொன்னதுக்கு தான் பதில். அதனாலதான் உங்கள்கிட்ட எந்த கேள்வி கேட்டேன். அப்படிலாம் கிடையாது கார்த்தி, ஒன்னே ஒன்னு சொல்றேன், ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுனால யாரும் எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. ஆனா ஆனா அண்ணாமலை நீங்க தனக்கு தான் ஏதாவது சொன்னீங்க இல்ல இல்ல இப்போ. நான் அதெல்லாம் இல்ல நான் சொல்ல கேளுங்க. ஆனா அண்ணாமலை தனக்கான அங்கீகாரம்னு ஒண்ணு கிடைச்சா இப்ப பாயிறதை விட 100 அடி பாயிற. அதுதான் சொல்றேன். தமிழிசையோட பெரிய ஆள் இப்படி ஒரு பெரிய ஆள் நீங்க கேட்டீங்க இல்லையா? அதுக்குதான் பதில் இது. தமிழிசை பெரிய ஆளு தான். தமிழிசை நல்லவரா ஜெயிச்சாலுமே அவங்களால பாய நல்லவரா முடியாது. கெட்டவராங்கிற கேள்விதான் நம்ம விஷயம். அண்ணாமலை ஆனா அது அரசியலுக்கு தேவையில்லையே. அரசியலுக்கு வந்து நல்லவரா கெட்டவரா அவர் வந்து என்ன அதெல்லாம் யாருக்கும் தேவையில்ல. அரசியல்ல நீங்க அதான் இதே சென்னை சவுத் 38 தொகுதியிலும் திமுக ஜெயிச்சு சென்னை சவுத்துல மட்டும் தமிழிசை ஜெயிச்சாலும் ஒன்றும் நடக்க போறது இல்ல. இன்னொன்னு ஆனா சொல்றேன் கார்த்தி, இப்போ ஆனா அண்ணாமலை 38 தோத்துட்டா மட்டும் தொகுதியிலையும் இல்ல அண்ணாமலை தோத்துட்டா மட்டும் அப்படியே அடங்கி பம்மி போயிடுவாரா என்ன? அண்ணாமலை தோத்துட்டா கூட அப்பவும் இந்த ஆட்சிக்கான குடைச்சல்கள் என்னென்ன கொடுக்கணுமோ பண்ணிட்டு தான் இருப்பாரு அவரு. இல்ல அது பண்ணலாம். பட் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் திரும்ப. பட் அது இல்ல என்னோட கணிப்பு. இ- அவ்வளவு அவர் ஒண்ணே ஒருவேளை ஒண்ணு சொல்றேன் கார்த்தி, தோத்துட்டாரு அப்படின்னா நீங்க நீங்க தோத்துட்டாரு இல்ல இல்ல அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க அவரை அடுத்த நீங்க கட்டத்துக்கு போறது கஷ்டமா இல்ல இருக்கும். நீங்க அவரை வந்து மிக ராஜதந்திரமான ஆள் நினைச்சிருந்தீங்கன்னா அவர் ஏடிஎம்கே கூட்டணியும் தவற விட்டுருக்க கூடாது. ஏடிஎம்கே ஏன்னா பிஜேபி கூட்டணி ஏடிஎம்கே பிரிஞ்சதுக்கு கூட்டணி தவறு விட்டதுனால இல்ல இல்ல ஏடிஎம்கே கூட்டணி தவறு விட்டது தவறெல்லாம் இல்லைன்னா தவறெல்லாம் விடல. ஏடிஎம்கே கூட்டணிய ரொம்ப பிளான்டா கழட்டி விட்டுருக்காரு. அவர் தவற விடல. உண்மையிலேயே வந்து ஏடிஎம்கே நீங்க கூட்டணி இல்ல இருந்தா என்ன இதே என்ன நீங்க தான் நடந்திருக்கும்னா சொன்னீங்க, இல்ல ஒண்ணுமே இதே நடந்திருக்காது. நீங்க தான் சொன்னீங்க 10 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொன்னீங்க. 20 ஜெயிச்சிருப்பாங்க. யாருக்கு யூஸ்? எடப்பாடி தலைவரா இருப்பாரு. எடப்பாடி தான் மிகப்பெரிய ஆளுமையா இருப்பார், தலைவரா இருப்பார். இன்னைக்கு 2024 நடக்கும். சென்ட்ரல்ல இழுபறிங்கிற நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி அத்தனை சர்வேக்கள் கணிக்கிறப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பிஜேபிக்கு இவ்வளவு பெரிய ஒரு இதை பண்ணி கொடுக்கணும்னு அவர் நினைக்கணுமா? சரி, இல்ல தன்னை நிரூபிக்கிற 2019 தலைவரா இல்ல தன்னை ஆமா நிரூபிக்கிற தலைவரா இல்ல இருக்கணுமா? 2019 ஏடிஎம்கே கூட்டணின்னு இருந்தோம். ஏடிஎம்கே என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க மோடிக்கு? மோடி பிஎம் ஆகிறதுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க? ஒண்ணும் பண்ணல. இல்ல கார்த்தி ப்ரோ இன்னைக்கு பண்ண இல்ல இன்னைக்கு பண்ண கார்த்தி நீங்க தானே சொல்றீங்க. இன்னைக்கு கார்த்தி ப்ரோ 20 சீட் ஜெயிப்பாங்க நீங்க தானே சொல்றீங்க. இன்னைக்கு 400க்கு வந்து தான் ப்ரோ செல்வ இழுபறி. செல்வன 270 செல்வ சீட் பெருந்தகை இல்ல ப்ரோ. பேசுற செல்வ பெருந்தகை பேசுறாருன்னா காமராஜ் ஆட்சி பண்ண கட்சி எங்க கட்சி 50 வருஷமா வந்து ஒரு கூட்டணி கட்சியா இருந்துகிட்டு நாங்க வந்து இருக்கோம். நாங்க திரும்ப வந்து சீட்டு வாங்குற இடத்துல இல்லாம கொடுக்குற இடத்துல இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு இல்லையா? அதுக்கான முயற்சி ஒருத்தர் எடுக்கணும்ல. எத்தனை நாளைக்கு செல்வ இப்ப ஏடிஎம்கே வந்து இது எடப்பாடிட்ட போய் அவர் என்ன சொல்றாரு? 5 தரம்பாரு, இவங்க 10 கேட்பாங்க. சரி ஓகே ஒரு 7 8 கொடுக்குறோன்றவாங்க. 7 ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்களால தான் ஜெயிச்சிங்க அப்படின்னுவாங்க. தோத்துட்டா உங்க கூட்டணி வச்சிருந்தா நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு பேசுவாங்க. இல்ல ஜெயிச்சா கார்த்தி, என்ன நீங்க இவ்வளவு சொல்லுவாங்க? விஷயம் எங்களால் நீங்க பேசுறீங்க. ஜெயிச்சிங்க. தோத்ததுக்கு இல்ல அப்புறம் கார்த்தி, நான் உங்களோட சேர்ந்ததுனால தான் தோத்தேன். அதான் 2021 தோத்ததுக்கு காரணம் பிஜேபி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஜெயிச்சுட்டா என்ன சொல்லுவாங்க? நீங்க 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறது காரணமே நாங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெயிச்ச தொகுதியில. இது எத்தனை நாளைக்கு பேசிட்டு இருக்கிறது? எத்தனை ஏன் நாளைக்கு 4 இதே எம்எல்ஏ கேட்டுட்டு இருக்கிறது? வச்சிருக்கிறதுக்கு காரணம் அதிமுக கிடையாதா? அதுதான் இந்த எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணிடுவாங்க. இந்த எலெக்ஷனை ப்ரூவ் பண்ணிடலாம்ல. நீங்க நிரூபிச்சு காட்டுங்க கார்த்தி, இந்த எலெக்ஷன் நிரூபிச்சு அதுதானா இந்த காட்டுங்க. நான் ஒன்னே அதுதான் ஒன்று சொல்றேன், சொல்றேன். இப்பவும் இந்த சொல்றேன். எலெக்ஷன்ல இல்ல ப்ரூவ் பண்ணணும் இப்பவும் இல்லையா? சொல்றேன், தனிச்சு நிக்கிற பிஜேபி சைஃபர் இடங்களை வாங்கணும்னு நான் இதே கார்த்திக் மட்டும் சவால் விடுறேன் நான். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், அதிமுக கூட்டணியோட அவங்க நின்று இல்ல இருந்தாங்கன்னா எந்த கூட்டணியுமே இல்ல எந்த கட்சியுமே இது தனியா வந்து நிக்கலையே. சீட்டு இல்ல 2 வாக்கையும் நீங்க கணக்கிட்டு பாக்குறப்போ, வாக்கு வித்தியாசங்களை கணக்கிட்டு பாக்குறப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சிருந்தா 25 இடங்கள் பிடிச்சிருக்க முடியும்னு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். அன்னைக்கு எனக்கு என்னன்னா ஒண்ணு என்ன நடக்கணும்னா மேல இழுபறி இன்னொரு 10 சீட்டு கிடைச்சா பிஜேபி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தாதான் அண்ணாமலை பண்ணது எவ்வளவு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்குங்கிறது அண்ணாமலைக்கு புரியும். கார்த்தி ப்ரோ 400க்கு தானே ப்ரோ இழுபறி. இல்ல எனக்கு ஒரு சின்ன சின்ன கேள்வி, தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ 25 சீட்டு 2 பேரும் சேர்ந்து நின்னா வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல சரவணன் சார். அதுல வந்து அதிமுகக்கு எவ்வளவு வந்திருக்கும், பிஜேபிக்கு எவ்வளவு வந்திருக்கும்? நீங்க எவ்வளவு சீட்டு ஒதுக்கீடு பண்ணிக்கன்னு யாருக்கும் தெரியாது.
இல்ல சொல்றேன். நீ இல்ல சேர்ந்து 7, நின்றுருந்தாங்க 8 அப்படின்னா பண்ணிருப்பாங்க. 10 கூட 7, 8 பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல இல்ல அது 10 அதுல 10 கூட இல்ல 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 கண்டிப்பா 10 சீட் கொடுத்துருப்பாங்க பிஜேபிக்கு. ஓகே 10 சீட்டு அதிமுக 30 சீட்டு நிக்குதுன்னு வைங்க. அதுல 25 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதிமுக எவ்வளவு ஜெயிச்சிருக்கும் அதுல 25ல? நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன் பிரதர். நான் சொன்னது வந்து நல்லா கவனிங்க. 2 பேரும் வாங்குற வாக்குகளை ஒப்பிட்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். சேர்ந்து இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு இந்த உடன்பாடு இல்லாத கூட்டணியை கூட மாறி இருக்கும். ஆனா எப்பவுமே தேர்தல் ரிசல்ட்டுகளை ஒப்பிடுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கார்த்தி வந்து அதிமுகவுக்கு எதிரா 10 தொகுதியில காலி பண்ணாரு. அதுக்காண்டி கார்த்தி தான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாருன்னா அப்படி கிடையாது. வாக்கு வித்தியாசம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து எடப்பாடி தனிச்சு நிக்கிறப்ப சிறுபான்மை வாக்குகள் அவரை நோக்கி சில வாக்குகள் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. சென்ட்ரல் எப்படி கவனிக்கும் அப்படின்னா, வாக்கு வித்தியாசத்தை கவனிக்கிறப்போ, "டேய் நீ அவன் கூட கூட்டணி அமைச்சிருந்தா நம்ம இத்தனை சீட் ஜெயிச்சிருக்கலாமேன்னு" அந்த வாக்கு வித்தியாசத்தின் அடிப்படையில பேசுவாங்க. அத நான் சொல்றேன். 20 சீட்டுன்னு சொன்னது கார்த்திக் ரவிக்குமார் சொன்ன வார்த்தைய தான் நான் புடிச்சு பேசினேன். இல்ல இல்ல நம்ம அவர் நான் கெயின் கரெக்ட் தான். எவ்வளோ இல்ல இருக்கு? நீங்க சொன்னது கரெக்ட் தான். இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அப்படி சிறுபான்மை ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு பிரிஞ்சு போனா யாருக்கு பெனிஃபிட்? இல்ல அது பிஜேபிக்கு தான். ஆமா, அதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தானே அப்ப அண்ணாமலை எடுத்தது. அது பெருசா இல்ல ஒர்க் அவுட் கார்த்தி, ஆகி இன்னொன்னு எத்தனை அவங்க தொகுதியில வந்து இப்போ இல்ல. பிஜேபி வந்து சென்ட்ரல்கோ ஸ்டேட்டுக்கோ என்ன கம்யூனிகேஷன் இல்லைன்னு சொல்ல வர்றாரு அவரு. அவ்வளவு பெரிய ஒரு கட்சி, பேன் இந்தியா கட்சிக்கு ஸ்டேட்டுக்கோ சென்ட்ரல்கோ ஒரு கம்யூனிகேஷன் இல்லாம பண்ணிடுவாங்களா? இல்ல பிரதர் வாய்ப்பே நீங்க இல்ல. இல்ல பிரதர் நீங்க என்ன சொல்றீங்க புரியல எனக்கு. நீங்க இல்ல இது சொல்றீங்க அது இப்போ கேட்டப்போ சாரி ஸ்டேட்டுக்கோ சென்ட்ரல்கோ கம்யூனிகேஷன் இல்லாம பண்ற மாதிரி இல்ல இருக்குதுன்னு நீங்க சொல்ல வரீங்க. இல்ல பிரதர் நீங்களும் பல அரசியல் நிகழ்வுகளை கவனிச்சிருப்பீங்க. ஏடிஎம்கே இது சென்ட்ரல் இல்ல இப்போ பிஜேபி நீங்க பொறுத்த சொன்னது அளவுக்கு வந்து இப்போ பை சான்ஸ் மெஜாரிட்டி பிஜேபிக்கு வரலனாக்கா ஸ்டேட்ல இந்த மாதிரி தமிழ்நாட்டுல பண்ணது தப்பாயிடுச்சுன்ட்டு சென்ட்ரல் கேட்கும்னு சொல்றீங்கல்ல. இல்ல சென்ட்ரல் அப்படின்னா விரும்பினது இல்ல ஏடிஎம்கே கூட்டணியே. நீங்க சென்ட்ரல் விரும்பினது இல்ல 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 அது ஏடிஎம்கே அதான் வந்து நான் கூட்டணி. நான் அது கேக்குறேன். வந்து நான் சென்ட்ரலும் பாண்டிய ஸ்டேட்டுமே சொல்றேன். வந்து சொல்றாங்க, சிலர் சொல்றாங்க. பட் என்ன எனக்கு தெரிஞ்சு கார்த்தி? அப்படி விரும்பி இருந்தா கண்டிப்பா கூட்டணி அமைஞ்சிருக்கும். அது அவங்க விரும்பின மாதிரிலாம் தெரியல. அது அப்படியே சொல்றீங்க சென்ட்ரலோட கார்த்தி? அப்ரூவல்ல தான் ஸ்டேட் வந்து நடக்கும் 100%. அது வந்து ஸ்டேட் எப்படிங்க சென்ட்ரல் அப்ரூவல் இல்லாம ஸ்டேட் நடக்கும்? வந்து அது ஒரே கட்சியில ஒப்பீனியன் தான் கொடுக்கலாம். ஒப்பீனியன் தான் நீங்க கொடுக்க வந்து முடியும், அவ்வளவுதான். ஹை இவர் வந்து கமாண்ட் தான் அப்ரூவல் கொடுக்கும். 15 தொகுதி கேட்டாரு. அதாவது இல்ல கூட்டணி வச்சே இல்ல தான் ஏன் தேரணும். ஏன் விரும்பலன்னு நான் சொல்றேன்னா, லோக்கல் பாடியில அவங்க நின்னுட்டாங்க. ஆமா ஆமா லோக்கல் தனியா தானே. ஆமா அதுவே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். அதுவே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். தனியா நின்றுவோம். இல்ல தனியா நிப்போம். லோக்கல் பாடியில நம்ம கட்சிக்கு அந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்திருக்காரு, போட்டிருக்கோம் ஒரு ஆளை, என்னதான் பண்றாருன்னு பாத்துருவோம். லோக்கல் பாடியில ஜெயிச்சாருன்னா ஜெயிக்கலாம் என்ன அப்படின்னு. அங்க வந்து ஓட்டு இன்க்ரீஸ் ஆனோன்னு அவங்களுக்கு ஒரு ஓகே ரைட்டு, இந்த முடிவு எடுத்து பார்ப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இவர் போய் எண் மக்கள்னு ஒரு யாத்திரை நடத்துறாரு. அதுக்கான ரெஸ்பான்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுமே வந்து நிறைய இடங்கள்ல சர்வே பண்ணிட்டு தான் அந்த முடிவு எடுப்பாங்க. இதே வந்து என்டிஏ அலைன்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடத்தும் போது எடப்பாடி கூட வச்சுட்டு மீட்டிங் நடத்துனாங்க, எடப்பாடி சேர்ந்தாங்க. அது எப்போ தெரியுமா? கர்நாடகா எலெக்ஷன் தோத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. கர்நாடகா எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, எல்லா ஸ்டேட்லயும் பெரிய கூட்டணி வேணும்னு. ஆனா திரும்ப இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கும்போது அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு போயிடுச்சு, ஓகே ரைட்டு, இந்த டைம் நம்ம தான் ஷோ ஷாட்டு, எந்தெந்த ஸ்டேட்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுமோ பண்ணிடுவோம், பண்ணி பார்த்துருவோம். நமக்கு ஆல்ரெடி லோக்கல் பாடியில நமக்கு ஓட்டு இருக்குல்ல, லோக்கல் பாடியில ஓட்டு சேர்ந்துருக்குல்ல, இந்த டைம் ஓட்டு சேர்த்துவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2024 அவங்க ஜெயிச்சிருவாங்கண்ணா. அவங்க என்ன எய்ம்னா 2029 எத்தனை சீட்டு உங்களால கொடுக்க முடியும் தமிழ்நாட்டில் இருந்து, அதுக்கு கட்சியை வளர்த்துங்க. திரும்ப போய் ஏடிஎம்கேயோட இப்போ 5 தொகுதி 10 தொகுதி நிற்கிறீங்க. திரும்ப 2026 20 தொகுதி 30 தொகுதி நிற்கிறீங்க. 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ ஜெயிக்கிறீங்க. எடப்பாடி சிஎம் ஆகிறாரு, ஓகே. 2029 திரும்ப வந்து வேணாம், ஒரு முடிவு எடுத்துருவோம். இல்ல கார்த்தி, ஜீரோ நீங்க வந்தாலும் சொல்றது பிரச்சனை கரெக்டா இல்லை. இல்ல அதாவது தன்னுடைய பவரை பாத்துருவோம் அப்படின்னு வந்து அண்ணாமலை முடிவெடுத்து அதை பண்ணியிருந்தாரு அப்படின்னா அண்ணாமலை முடிவு எடுக்கலன்னா அண்ணாமலை அவங்களே இல்லைங்க, எடுத்திருப்பாங்க. ஹை அவங்களே கமாண்ட் சென்ட்ரல்ல இருந்து. ஹை கமாண்ட் ஓகே எல்லாமே சேர்ந்து முடிவெடுத்திருந்தா இது பிஜேபிக்கான ஒரு சுய பரிசோதனை செய்யற தேர்தலா நிச்சயமா இருக்கும். ஆமா, அவங்களுக்கான இது வாக்கு சதவீதம் 100% எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த இல்ல எலெக்ஷன் அது வந்து பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல. எங்களாலேயே வந்து அவர்கிட்ட கேட்டப்ப அவர் ஒரே ஒரு பதில் தான் சொன்னாரு. நீங்க கப்பல் வந்து துறைமுகத்துல சேஃபா தான் இருக்கும். ஆனா கப்பல் கட்டுறது துறைமுகத்துல நிக்கிறது கிடையாது, கடலுக்குள்ள போறது. அவ்வளவுதான் அவர் சொன்ன பதில். இல்ல அதனால brother, இது நம்ம என்ன இது சொல்றோம்? இது வந்து சரியான முடிவு தான் அவங்க எடுத்தது. 2024 எலெக்ஷனை பத்தி இல்ல, 2029 தமிழ்நாட்டுல இருந்து எனக்கு எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்க,
தெலுங்கானால தனியா நிக்கிறாங்கன்னா இதே தெலுங்கானால அவங்க தனியா நிக்கிறாங்க. கார்த்தி, நான் ஒண்ணே ஒன்று தான் சொல்றேன் கார்த்தி. நான் தான் சொல்றேன், முதல்லையும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அண்ணாமலையோட எந்த வியூ அரசியலும் எனக்கு குறைச்சி மதிப்பிடவே கிடையாது. அதே மாதிரி சென்ட்ரலுமே அவரை வந்து நம்புது, அவர் எடுக்கிற முடிவுகள் ரெண்டும் கலந்து பேசி ஒன்று பண்றாங்க அப்படின்னா நல்ல விஷயம்தான். அது வந்து பிஜேபி ஒருவேளை இழுபறியா வந்து தமிழ்நாட்டில் 2 சீட்டோ 3 சீட்டோ கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற இடத்துல அது அது எத்தனை சீட்டை பெற்றுக் கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இழுபறி வராதுங்க. அவங்களுக்கு தெரியும் இழுபறி வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படியே வந்தாலுமே நிறைய பேர் இருக்காங்க இங்க இருந்து ஸ்டாலினே சப்போர்ட் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்க, அது வேற கதை. ஒருவேளை ஒரு 10 எம்பி தேவைன்னா இங்க இருக்க ஸ்டாலினே சப்போர்ட் பண்ணுவாரு. நாங்க வந்து தமிழ்நாட்டு நலனுக்காக கூட்டணி சொன்னா அப்படின்னு ஏதோ ஒண்ணு கார்த்தி, நீங்க ஒரு சொல்றது அறிக்கை. ஆந்திராவில் வேணா ஒர்க் அவுட்லாம், OSR வேணா சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லுங்க. எப்படி ஸ்டாலின்லாம் சப்போர்ட் பண்ணுவாரு எப்படி சொல்றீங்க கார்த்தி? ஏன் பண்ணிருக்காங்க, Bro, தமிழ்நாட்டுல இருந்து சொல்லிடுவாங்க. பிஜேபி கூட கூட்டணியில மந்திரி பதவியோட இருந்த ஒரே சரி கட்சி ஓகே விடுங்க. திமுக தான். மம்தா பண்ணுவாங்க, மம்தா பண்ண வச்சுக்கோங்களேன், மம்தா பண்ணுவாங்க, கெஜ்ரிவால் பண்ணுவாரு. இல்ல கார்த்தி, ஒண்ணே ஒன்று சொல்றேன், இழுபறின்னு வந்தாலே பிஜேபி கேட்க வேண்டியதில்ல. அத்தனை கட்சிகள், நான் சொல்றேன் OSR ரெட்டி கட்சி வரைக்கும் சொல்றேன், அவங்களே வழியே போயிட்டு ஆதரவு கொடுப்பாங்க. அதுக்காண்டி ஆமா, திமுகவெல்லாம் இவ்வளவு ஏன்பா குறைச்சு பேசுறீங்க? உண்மை அதுதானுங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்ல வந்து குறைச்சி கட்சி பேசுறது இல்லைன்னா வேற வழி இல்லை அப்படின்னா இப்போ நீங்க என்னன்னா ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா அப்ப ஆப்ஷனே வராது. நான் சொல்றது நீங்க சொல்றது நான் சொல்றது எல்லாமே வந்து நடக்காத விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு 10 எம்பி தேவை, 15 எம்பி தேவை, அதுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவைன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தா கூட வராது. இல்ல 400 வரதுக்கான வேணா வாய்ப்பே இல்லை. தேவைப்படும் கார்த்தி. அதான் அது 390 வரது 380 எடுத்தா 400 இல்ல. வேணா அதான் 10 எம்பி தேவைப்படும். அவங்களுக்கு ஒரு வேளை தேவைன்னா கூட மம்தா கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட். எனக்கு தெரிஞ்சு மம்தா பானர்ஜி கொடுத்துருவாங்க, கெஜ்ரிவால் கொடுத்துருவாரு, இவங்க இருக்காங்க, நவீன் பட்நாயக் கொடுத்துருவாரு. அதைத்தான் இந்த கார்த்தி பக்கமே சொல்றேன், வழி இல்லை, அவங்க கேட்க வேண்டியது இல்லை. மகாராஷ்டிரால தாக்கரே கொடுத்துருவாரு. அவங்க குடுக்கலைனாலும் எடுத்துக்குவாங்க ஜி. ஒய்எஸ்ஆர் இவர் ஜெகன் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அது என்னன்னா இந்த எலெக்ஷன்ல நம்ம ஜெயிச்சிருவோம், ஓகே, அது இல்ல இல்ல, இறங்கி அடிச்சு பாத்துருவாங்க. இல்ல நீங்க பேசுறது பார்த்தா திமுக நாங்க ஆதரவு தெரிவிக்கும் சொன்னா கூட எங்களுக்கு வேணாம்னு சொல்லுவீங்க. ஆமா, தேவையில்லைங்க. அந்த ஆதரவு தேவைப்படாதுங்க, எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது. இல்ல அது ரொம்ப தாண்டி வந்துட்டோம் டாபிக்ல இருந்து. ஜென்ரலா வந்து இதுதான், நீங்க ஃபைட் பண்ணாதான் உங்க பலம் தெரியும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல ஃபைட் பண்ணி 5.4 வந்துச்சு. ஆனா பட் 43 ஆனா சதவீதத்தை அவங்க இடம் எடுத்த போடல. இல்ல அவங்க எடுத்த வியூகத்துல வந்து இது வரைக்குமே ரொம்ப பர்ஃபெக்டா ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. தனியா நிக்கணும் முடிவு எடுத்தாங்க, அதுக்கப்புறம் கூட்டணி அமைக்கணும் முடிவு எடுத்தாங்க, கூட்டணிக்குள்ள எல்லா கட்சியும் சேர்த்துனாங்க, பாமக சேர்த்துனாங்க, இவரை ஏசி சண்முகத்தை சேர்த்துனாங்க, ஜான் பாண்டியனை சேர்த்துனாங்க, பாரிவேந்தரை சேர்த்துனாங்க, டிடிவி சேர்த்துனாங்க, ஓபிஎஸ் சேர்த்துனாங்க, எல்லாரையும் சேர்த்து ஓபிஎஸ் நிக்க வச்சாங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு கேண்டிடேட் நிறுத்திருக்கலாம், ஓபிஎஸ் நிக்க வைக்கிறாங்க, டிடிவி நிக்க வைக்கிறாங்க, அவங்க பாரிவேந்தர் நிக்க வைக்கிறாங்க, ஏசி சண்முகம் நிக்கிறாரு. அது ஆல்ரெடி ஒரு சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற கொண்டு போயிட்டு ஒரு முன்னாள் முதலமைச்சரை கொண்டு போய் நிப்பாட்டிருக்காங்க. அதை நீங்க வந்து திறமை சாதனைன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்றது? ஆமா, நிக்க வைக்கிறோம்ல. ஏன் மிரட்டி தானே நிக்க வைக்கிறீங்க? இது என்ன அநியமா இருக்கு? ஏன்பா இது ஒரு முன்னாள் அவர் வந்து அவர் சும்மா இல்ல சரி ஓகே, அவர் எம்எல்ஏவா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடி நாயக்கன்னு இருக்கு, எம்எல்ஏவா இருக்கட்டும், என்ன பண்ணிட்டு வர்றாரு இந்த எலெக்ஷன் நிக்காம? எம்எல்ஏ நானும் எம்எல்ஏ ரெட்டை சொல்லிருக்க முடியுமா? இந்த எலெக்ஷன்ல நின்று இல்ல இந்த எலெக்ஷன் ஒரு கூட்டணியில ஓபிஎஸ் சார்பா வேற யாரு நின்னா உங்களுக்கு வாக்கு விழாதுன்னு தெரியும். ஓபிஎஸ் நின்னாதான் விழுன்னு சரி தெரியும். ஓகே, தனிநபர் சார்பா நீங்க எங்கறீங்க? சரி இல்ல ஓகே ஓபிஎஸ் நின்று ஜெயிச்சிட்டாருன்னா என்ன நடக்கும் நீங்க சொல்லுங்க. நானே சொல்றேன் ஓபிஎஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா நான் அந்த ஜெயிச்சிட்டாருன்னா அவரால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. என்ன பிஜேபிக்கு ஒரு ஒரு உறுப்பினர் எண்ணிக்கை அதிகம். ஏடிஎம்கே டஃப் கொடுக்க பாரு இல்லையா? ஏடிஎம்கே நான் தான் என்னை பாரு, என்னை எல்லாம் அவமானப்படுத்தி அமிச்சிங்க. ஏடிஎம்கேக்கு அவர் மிகப்பெரிய தலைவலி அமைவாரு. அதை வச்சு அவர் அதை பண்ண வைக்கிறாங்களா? அதை பிஜேபி பண்ண வைக்கிறாங்கல்ல. அவர் நிக்காம போயிருந்தா இல்லைன்னா அவர் நிக்காம போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நிக்காம போயிருந்தாருன்னா போடி நாயக்கன் ஒரு எம்எல்ஏவா இருந்திருப்பாரு. 2026 வரைக்கும் இருந்திருப்பாரு. ஓபிஎஸ் பையன் இருந்தாலும் அதை பண்ண முடியும் அவரால் கிடையாது. அது அவரே நின்று செய்யும் போது தான் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லலாம், எடப்பாடி வந்து எனக்கு துரோகம் பண்ணாரு, இருந்தாலும் மக்கள் என்ன ஆதரிச்சாங்க அப்படின்னு. நாளைக்கு இல்ல எடப்பாடியும் ஸ்டார்னாக்கா சின்னம் வந்து இந்தாப்பா எடுத்துக்கொண்டு கிஃப்டா குத்துருவாங்க. அப்படிலாம் சின்னத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது, தேவையில்ல. ஓபிஎஸும் டிடிவியும் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கேல இருக்க
பாதி பேத்துக்கு மேல இந்த பக்கம் வந்துருவாங்க. அது மிகப்பெரிய அதிர்வலை உண்டாக்கும் கார்த்தி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாண்ணா. எல்லாருமே வந்து நாளைக்கு வந்து பொதுக்கூட்டம் நடத்துவீங்க, பொதுக்கூட்டத்துல கேள்வி கேட்பாங்க. நாங்க அன்னைக்கே சொன்னோம், தேவையில்லாத வேலை பார்த்துட்டீங்க, போயிருக்கலாம்ல பிஜேபி கூட்டணிக்குள்ள, பிஜேபியோட சேராம விட்டீங்க, அவனுக்கு பாத்தீங்களா டிடிவியும் ஓபிஎஸ் நிக்க வச்சு நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு பை எலெக்ஷன் வரும், போடி நாயக்கனூர்ல பை எலெக்ஷன் வரும். அங்க போய் ஏடிஎம்கேல எடப்பாடியால ஒரு கேண்டிடேட் போட முடியாது, பிரச்சாரம் பண்ண முடியாது, உள்ளே விட மாட்டாங்க. இல்ல கார்த்தி, அது வந்து திமுக வந்து இவர் ஜெயிச்சா, ஓபிஎஸ் ஜெயிச்சாதான் அது அதிமுகவுக்கான மிகப்பெரிய தலைவலியா அமையும் அப்படிங்கிற ஒரு வியூகம்லாம் அவங்க எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஓபிஎஸோட உழைப்பு அந்த தொகுதியில ரொம்ப ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டேன். நான் இங்க ஒர்க் பண்ண நிறைய பேர்ட்ட பேசினேன். கிட்டத்தட்ட ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி தான். பலாப்பழ சின்னம் இல்லாம வேற மாதிரி ஏதாச்சும் கிடைச்சிருந்தா அவர் ஜெயிக்கவே வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவ்வளவு பெரிய சிம்பத்தி கிரியேட் ஆயிடுச்சு தொகுதி முழுக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பலாப்பழத்திலேயே ஜெயிப்பாருங்க இல்லையா? இது கரெக்ட்ண்ணா. இதுவே வந்து இல்ல இதுவே வந்து இப்ப இப்படி சொல்லுங்க, நீங்களே சொல்றீங்களே எம்எல்ஏ இருக்க ஒருத்தரை வந்து ஒரு எக்ஸிஎம் கொண்டு போய் நிறுத்துறீங்களே அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆனா நீங்க என்ன அவரை போய் நிறுத்தினாலதான் சிம்பத்தி கிரியேட் ஆயிடுன்னு சொல்றீங்களா? அப்ப பிஜேபி எடுத்த முடிவு கரெக்ட் தானே கார்த்தி? அதுக்காண்டி நம்ம எந்தெந்த இடத்துல இறங்கி போகணும்னு ஒரு விஷயம் இல்லையா கார்த்தி? ஒரு முன்னாள் முதலமைச்சர் கொண்டு போயிட்டு ஒரு எம்பி எலெக்ஷன் நிப்பாட்டுறீங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப இந்த எம்பி எலெக்ஷன் நிக்கல, அடுத்த எலெக்ஷன்ல என்ன சிஎம் கேண்டிடேட் நிக்க போறாரு அவரு? கிடையாதுல்ல. இல்ல கார்த்தி, நீங்க சொல்ற மாதிரி அது வந்து பிஜேபி தான் ஃபோர்ஸ் பண்ணிருக்கு, நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா பிஜேபி தான் ஃபோர்ஸ் பண்ணிருக்கு, கரெக்டான ஸ்ட்ராட்டஜி அது. அவர் நிக்கல அப்படின்னா ஒருவேளை ரவீந்திரநாத்தோ அவர் பயணியோ இல்ல வேற யாரையோ அவர் கட்சியில இருக்கவங்க நிறுத்த வச்சிருந்தா என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்க முடியும்? ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. 2024 என்ன நடந்திருக்கும்? ஒன்னும் நடந்திருக்காது. இல்ல கார்த்தி, இது வரைக்கும் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பேசின வரைக்கும் நான் என்ன, எனக்கு வந்து கிட்டத்தட்ட 42 வயசு ஆயிருச்சு. நீங்க என்ன யூத்தா இருக்கீங்க, உங்க கால்குலேஷன் கரெக்டா இருக்கா இல்லை என் கால்குலேஷன் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். பிஜேபியோட முன்னெடுப்புகளையோ உழைப்பையோ அண்ணாமலையோடைய வியூகத்தையோ நான் குறைச்சி மதிப்பிடவே இல்லை. ஆனா அதுக்காக தமிழகம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தையோ வெற்றியோ தாரவாத்து கொடுத்துறாது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்த தேர்தல் நீங்க அடுத்தடுத்து ஒரு முயற்சி பண்றப்போ அது வேற மாதிரி இருக்கும். இல்லங்க, அது நம்மளே சொல்லுங்க. பிஜேபி இப்ப 40 கேலிக்கோ நம்ம பேசின்னு இருக்கோம். நம்ம அது பிஜேபி காரங்களே சொல்லல, இது ஒரு பியூர்லி எக்ஸ்பெரிமெண்ட் இந்த வாட்டி பண்றது. ஒரே ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் சொல்லுங்க. இப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் பிஜேபிக்கு மட்டும் வரும்னு நினைக்கிறீங்க சரவணன் சார்? கண்டிப்பா ஏடிஎம்கே விட கம்மியா தாங்க வாங்கும். அது ஓகே, பர்சன்டேஜ் சொல்லுங்க. அண்ணாமலை சொல்ற அளவுக்குலாம் பெருசா வாங்க வாய்ப்பு இல்லைங்க. ஒரு 10% வந்தா பெரிய விஷயம். ஸோ 3%ல இருந்து 3 மடங்கு ஏறி இருக்கு அவங்களுக்கு, அப்படியா? அதுதான் சொல்றேன், அது தனிநபர் சார்ந்து விழுகிற வாக்குகள். அதை பிஜேபி வாக்குகளா தயவு பண்ணி நினைக்காதீங்க. தனிநபர்னா அண்ணாமலைக்காக விழுகிற வாக்குகளா இல்ல மோடிக்கா? சண்முகம் தொடங்கி ஓபிஎஸ் தொடங்கி ஓகே அன்புமணி ராமதாஸ் மனைவி தொடங்கி ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க வந்து பிரசித்தியான மனிதர்களை நிறுத்தினாங்க. இல்ல அது நார்மல் தானே. நீங்க இப்போ அது நீங்க அதிமுகலே எடுத்தீங்கன்னா அது சிவி சண்முகத்துக்கு, எஸ்பி வேலுமணிக்கு அப்படி விழுகிற ஓட்டு தானே. இபிஎஸ்க்கு என்ன ஓட்டு இருக்கு? அந்த மாதிரி ஏடிஎம்கே இந்த நிப்பாட்டல. அந்த மாதிரி இல்ல அதுதான் சொல்றேன். இல்ல இபிஎஸ்க்குன்னு ஓட்டு கிடையாது அதிமுகவுக்கு. அது சின்னத்துக்கு அது நம்ம எஸ்பி வேலுமணிக்கு, செங்கோட்டையனுக்கு, தங்கமணிக்கு, அப்புறம் அவரு மதுரையில செல்லூர் ராஜு சயின்டிஸ்டுக்கு, விழுப்புரத்துல நம்ம சிவி சண்முக அண்ணனுக்கு, கிருஷ்ணகிரியில கேபி அப்படிதானே விழுகுது அவங்களுக்கும். அது நார்மல் தானே. இல்ல இந்த எம்பி எலெக்ஷனுக்கு நிப்பாட்டலையே. இல்ல சொல்றேன், அவங்க எல்லாம் வேலை செய்யறனால தானே ஓட்டு விழுகுது. இபிஎஸ்க்கு என்ன ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? ஒண்ணுமே இல்லையே. இல்ல நீங்க அந்த மாதிரி ஏடிஎம்கேல ஒரு 40 பேரை குறிப்பிட்டு சொல்லலாம். இல்ல அதான் சொல்றேன், அப்படி சேர்ந்தா தானே உங்களுக்கு ஓட்டு விழுகும். இப்ப திருச்சியில பாத்தீங்கன்னா நம்ம அந்த மணல் கரியாளனோட தம்பிக்கு கொடுத்துருக்காங்க, கரெக்டா? அப்படிதான் ஓட்டு விழுகும் அந்த மணல் கடத்துற குரூப். அவங்களுக்கு எல்லாம் விழுகிற ஓட்டு தானே அது. ஆனா இல்லைங்களா இங்க பாருங்க, 2021 எலெக்ஷன்ல அவங்க தோத்தது காரணம் என்ன சொன்னாங்க? பிஜேபி எலெக்ஷன்ல நாங்க ஜெயிச்சிருப்போம், அவங்க எலெக்ஷன் வச்சதுனாலதான் ஓட்டெல்லாம் உழுவல, எங்களுக்கு சிறுபான்மையர் ஓட்டெல்லாம் உழுவல அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எலெக்ஷன்லாம் ஜெயிச்சிருப்பேன்னு சொன்னாங்க. ஓகே, இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல அவங்க நினைச்சு இல்ல, அவங்க தனியா நிக்கிறாங்க, அவங்களுக்கான ஓட் பேங்க் இருக்கு. ஓகே, அவங்க சொல்லணும் இல்லையா, நாங்க வந்து 10 தொகுதி நிப்போம், 10 தொகுதி ஜெயிப்போம், 15 ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லணும்ல. இல்ல அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்போ 7 தொகுதி பிடிப்போம் தானே அவங்க சொல்றாங்க. 6ல இருந்து 7 தொகுதி ஜெயிப்போம் தானே சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. இன்னைக்கு கூட எடப்பாடி அறிவிச்சிருக்காரு. இப்போ டிஎம்கேக்கு ஆன்டி இன்கம்சி இருக்கு, திமுக மேல இருக்கு, அதிருப்தி இருக்கு. இருந்தாலும் நாங்க 6 ஜெயிப்போம், அந்த 6 வராதுன்னு வச்சுக்கோங்களேன், 0 தான் வரப்போகுது. கடைசியா ஒரு தொகுதி வராது. அது என்னோட
நான் சொல்ற இல்ல கணிப்பு கார்த்தி, ஒரு 6-7 தொகுதி வராது வந்தாலே தமிழ்நாட்டுல. அது தோல்விதான் கார்த்தி. 6-7 தொகுதி இல்லைங்க, ஒரு தொகுதி வராதுங்க, ஒரு தொகுதி இல்ல கிடையாது அவ்வளவு அவங்களுக்கு, வந்தாலே ஒரு தோல்விதான் தொகுதி அது கிடையாது, ஜீரோ. ஏடிஎம்கேக்கு. ஒரு அதான் அவங்களுக்கு தொகுதியே கிடையாது தமிழ்நாட்டுல, ஒரு தொகுதி இல்ல வரப்போறது இல்ல. கார்த்தி, நான் ஒன்னே பட் ஒன்று சொல்றேன். அதெல்லாம் வந்தா திமுக இல்ல அது வந்தா அவர் எடப்பாடி இப்ப இவங்களுக்கு பிஜேபி பத்தி கவலையே இல்லைண்ணா. பிஜேபிக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க திரும்ப மோடி பிரைம் மினிஸ்டர், அவங்க போய் வந்து கார்த்தி, இது ஒரே அவரு ஒரு அச்சத்தை பதவி ஒரே ஏற்கிற ஒரு விழால போயிட்டு இல்ல ஒரே ஜாலியா ஜாலியா போயிட்டு ஃபயர் விட்டு வந்துருவாங்க. ஒரே ஒரு அச்சத்தை மட்டும் இது பண்றேன். திமுக ஒன்றும் அவ்வளவு தூய ஆட்சியை கொடுத்துடல. நம்ம எதிர்பார்ப்பதுக்கு ஏத்த மாதிரியோ நம்ம ஒரு 10 வருஷம் அவங்க இருந்துட்டு திரும்ப வந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்குவோம் நம்ம நினைச்ச அளவுக்கோ கற்பனை பண்ண அளவுக்கோ மிகப்பெரிய தூய ஆட்சி அவங்க கொடுத்துடல. திமுக ஆட்சி மேல அவ்வளவு எதிர்ப்பு இருக்கு. அந்த எதிர்ப்பை அறுவடை பண்றதுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு இங்க இல்ல. இல்லங்க, அப்போ ஏடிஎம்கே ஜாஸ்தி சீட்ஸ் அந்த வாங்கணும் உங்க பிரகாரமே. அது கரெக்ட்னா, அந்த ஒருங்கிணைப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? நீங்க வந்து சசிகலாவை அனுப்பிச்சு விடுறீங்க, அது ஓகே, உங்களுக்கு சசிகலாவோட பிரச்சனை. அப்புறம் டிடிவி அனுப்பிச்சுடுறீங்க, அப்புறம் ஓபிஎஸ் அனுப்பிச்சுடுறீங்க, அதுக்கப்புறம் பிஜேபி உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு எல்லாருமே பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, யார் உங்களோட வருவா? இப்போ பாமக யாரோட போயிருக்கணும் நியாயமா? நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா, எடப்பாடியோட போனா ஃபியூச்சர் இருக்குன்னு நினைச்சிருந்தா பாமக போயிருக்கணும். பாமக போனாங்களா? கிடையாது. இவங்க சொன்னாங்க காங்கிரஸ் வருது, விசிகா வருதுன்னாங்க, வந்திருக்கணும் இல்ல? ஏன் வரல? எடப்பாடியோட நின்னா ஜெயிக்க முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியும். எடப்பாடி கூட நின்னா காங்கிரஸ் ஆலையோ விசிகாவாலேயோ ஜெயிக்க முடியாது அப்படின்றது தெரியும். அப்ப எல்லாருமே அதிமுகவையும் எடப்பாடியும் ரொம்ப இவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. இத்தனைக்கு 40 தொகுதியிலையுமே வந்து பெரிய கேண்டிடேட் நிக்கல. நீங்க சொல்றீங்க இல்லையா, எந்த கேண்டிடேட் ஸ்ட்ராங்கா வரலன்னா யாரும் வரல, கிடைச்சவங்கள தான் பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களால ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்க முடியாது, யாரும் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. கட்சியும் ஆல்ரெடி வீக்கா இருக்கு. அந்த பக்கம் டிடிவி ஒரு பக்கம் உடச்சி வச்சிருக்காரு, ஓபிஎஸ் ஒரு பக்கம் உடச்சி வச்சிருக்காரு, இதுவும் இருக்கு சவுத் பெல்ட்ல. இந்த பக்கம் வந்து முன்னாடி வந்து பாமக இருக்கிறதுனால பெரிய கொங்கு பெல்ட்ல பெரிய வெற்றி வந்துச்சு உங்களுக்கு. இப்ப பாமகவும் தனியா போயிட்டாங்க. ஆனா இருந்தாலுமே ஏடிஎம்கே வந்து பெரிய கட்சினா இது வந்து அந்த பழைய இதை வச்சுக்கிட்டு ஓட் பேங்க் வச்சுக்கிட்டு பேசுறவங்க தான் பழைய இதை இருக்கு. வச்சுட்டு தான் கார்த்தியா, அதை நீங்க அவ்வளவு சீக்கிரம் அசைச்சு பிஜேபி பக்கம் திருப்பிட முடியாது. பட் அதுதானே அந்த பழைய ஓட் பேங்க்ன்றது எலெக்ஷன் மாறினா. பிஆர்எஸ்ன்ற கட்சி 10 வருஷம் ஆளுங்கட்சி. சந்திரசேகர் ராவ் தான் தெலுங்கானான்ற ஒரு ஸ்டேட்டை உருவாக்குனாரு. கேட்கிறேன், பிஜேபி அதிமுக விட அதிக வாக்கு வாங்கும்னு நினைக்கிறீங்களா? வாக்கு சதவீதம் வாங்கும்னு 100%. கண்டிப்பா வாங்கிடுவாங்க போல இருக்கு. அதிக சீட் வரும். இல்ல சீட்டு வாங்கிடுவாங்கன்னா கண்டிப்பா சீட்டு வாங்கிடுவாங்க. ஓட்லயுமே எப்படி வரும்னா, கடைசியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க 21 தொகுதியில் நிக்கிறாங்க, அவங்க வந்து 33 தொகுதியில் நிக்கிறாங்க, இதை வச்சுட்டு மேட்ச் பண்ணுவாங்க. அவங்க 33 தொகுதியில வாங்கினதையும் 21 தொகுதியில வாங்கினதையும் மேட்ச் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. நீங்க 40 தொகுதியுமே கணக்கு போடுங்க, இவங்களுக்கு 40 தொகுதியும் கணக்கு போடுங்க. கணக்கு போட்டீங்கன்னா கண்டிப்பா பிஜேபி அதிகமா வந்துடும். அந்த ஒரு கருத்துல மட்டும் நான் ரொம்ப முரண்படுறேன் கார்த்தி. நம்ம 2 பேரும் இதே அது வந்து கவுண்டிங் அன்னைக்கு நம்ம பேசுவோம். நம்ம தொகுதி வாரியாவே பேசுவோம். ஒரே ஒரு நான் சொல்றது வந்து 40 தொகுதி வாரியாவே பேசுவோம். தொகுதி வாரியாவே இல்ல, பேசுவோம். தொகுதி வாரியா 24ல தான் பிஜேபி சிம்பல் நிக்குது, 34ல அதிமுக சிம்பல் கூட்டணி எதுவும் கிடைக்காம தனியா நிக்குது. அது பாத்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் இல்ல அதான் சொல்றேன், நீங்க 40 தொகுதிக்குமே என்டிஏ அலைன்ஸ் ஏடிஎம்கே அலைன்ஸ்னு பாத்தீங்கன்னா அப்படிதான் பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா ஓகே. 10% அதிகமா வாங்கணும் அதிமுக, அப்பதான் அது பெரிய கட்சி. 10%க்குள்ளலாம் இருந்தா அது ஒரு பெரிய கட்சி கிடையாது பிஜேபியோட. கரெக்ட்டுங்களா? சரவணன் ப்ரோ, நீங்க 10% சொன்னீங்களா, அது பிஜேபிக்கு மட்டும் சொன்னீங்களா இல்ல டோட்டல் என்டிஏக்கு சொன்னீங்களா? 10% கூட்டணி தான் சொல்றேன். பிஜேபி கூட்டணி கூட்டணி மொத்தமா சேர்த்து 10% தான் சொல்றீங்களா? இல்ல, அதுவே 10% பெருசு இல்லையாப்பா? என்ன நீங்க இல்ல ப்ரோ, பிஎம்கேக்கு 4 to 5% இருக்கு. எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல சொன்னீங்க சரவணன்? ஒரே நிமிஷம். பிஎம்கேவோட ஓட் பேங்கே 4 to 5% தான். அது 30 வருஷமா 4 to 5% தான். 2014லே வந்து ஆனா நீ என்ன இல்ல 10 2014லே 18% என்டிஏ அலைன்ஸ் சொன்னீங்களா? கார்த்தி என்டிஏ அலைன்ஸ் சொன்னீங்க நீங்க. நான் இல்ல கார்த்தி, நான் ஒண்ணே ஒரு சொல்றேன். சரி, இல்ல எனக்கு புரியல. 2014ல அவங்க மட்டுமே 5.5%னா பாமக மட்டுமே இத்தனைக்கு 8 தொகுதின்னாங்க. 8 தொகுதியிலேயே 5% அவங்க ஓட்டு. இல்ல கார்த்தி, நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். நீங்க பிஜேபிக்கு இவ்வளவு பெரிய மிகப்பெரிய மரியாதை கிடைக்குங்கிறது நீங்க எந்த அளவு கார்த்தி மதிப்பிடுறீங்க? புரியவே இல்லை கார்த்தி.
இல்ல நீங்க எப்படிங்க கணக்கு திமுக எடுக்கலன்னு திமுக நம்மளுக்கு இல்ல புரியலங்க. திமுக மேல ஏன்னா நீங்களே சொல்லலண்ணே, எனக்கு புரியலண்ணே. நீங்களே சொல்றீங்க ஏசி சண்முகம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓபிஎஸ் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் பிஜேபிக்கு மரியாதை கிடைக்குமா இல்லைன்னு நீங்களே கேக்குறீங்க. எனக்கு அது புரியல. எனக்கு தனிநபர் சார்ந்த விஷயங்கள் கார்த்தி. அந்த ஓட்டு யாருக்குன்னா வந்து ஏசி சேரும்? சண்முகத்தை இல்ல அந்த இல்ல ஓட்டு கார்த்தி, நான் என்டிஏக்கு தானே சொல்றேன், வந்து ஏசி சேரும். சண்முகத்தை தாண்டி அந்த தொகுதியில யாராச்சும் நிப்பாட்டி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? நீங்களே சொல்லுங்க. அதே மாதிரி டிஎம்கே இல்ல இது அது ஓகே. விஷயம் நான் நடக்காத இல்ல நடக்காத விஷயத்த இல்ல பேசுறது. லாஜிக் நடந்த கிடையாதுங்க. விஷயத்த அது நம்ம பேச இப்போ இல்ல முடியல. கார்த்தி, இப்ப சரி ரைட், நீங்க நான் உங்க இதுக்கே வரேன் கார்த்தி. இப்ப எத்தனை சீட்டு பிஜேபி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல? அவங்களுக்கான வாய்ப்பு 5ல இருந்து 10 இருக்குன்னு. 5 இருக்கு, மினிமம் 5 இருக்கு அவங்களுக்கு. என்டிஏ பிஜேபி பிஜேபி கூட்டணி தான். ஓகே, என்னோட பிஜேபி கூட்டணி தான் என்னோட சொல்றேன். கணிப்பு வந்து ஒரு சீட் கிடைச்சா பெரிய விஷயம் கார்த்தி. அது ஒண்ணு இல்ல கார்த்தி, அது உங்க கணிப்பு, நீங்க சொல்றீங்க. இல்ல கணிப்பு இல்ல கார்த்தி, நான் அதுவும் ராம்நாடா? அதுவும் ராம்நாடா? ஐயோ இல்ல ராம்நாடு நான் விசாரிச்சேன், நிறைய பேர்ட்ட விசாரிச்சேன், இல்ல பேசல ராம்நாடு விசாரிச்சேன். வந்து அவர் தனியா அவர் ஓகே. கட்சிக்கு அவர் இயக்கத்துக்காக நிக்கிறாரு. அதிமுக தொண்டர்கள் மீட்பு இயக்கம்னு ஏதோ ஒண்ணு வச்சு அவர் நிக்கிறாரு. பிஜேபி ராம்நாடுல நிக்கல. இல்ல பிஜேபி நிக்கலங்க, ஆனா பிஜேபி கூட்டணியில தான் நிக்கிறாரு அவரு. பிஜேபி கூட்டணியில தான் நிக்கிறாரு. நீங்க ராம்நாடுன்னு சொன்னதுனால நீங்க வந்து ஒரு தொகுதி ஜெயிச்சா இதுங்கிறது நீங்க வேற ஏதோ இதுக்கு சொல்றீங்க. பட் ஓகே, அது உங்க ஒப்பீனியன். நம்ம 4ஆம் தேதி பார்ப்போம். இல்ல கண்டிப்பா நான் சொல்றேன். இல்ல நீங்க இல்ல என்டிஏ இல்ல 10% இல்ல நிச்சயமா ஒரு நான் பின்வாங்க நிமிஷம். மாட்டேங்க. நான் கவுண்டிங் அன்னைக்கு கண்டிப்பா இல்ல கார்த்தியோட இல்ல ஸ்பேஸ் என்டிஏ மீட்ல நான் நீங்க வந்து என்டிஏவே 10%ன்னு சொன்னது என்னால நம்பவே முடியல. ஏன்னா 2014லயே 19% வந்துருச்சு என்டிஏ. இத்தனைக்கும் அப்ப பிஜேபி நின்னது 8, பாமக 8ஓ 7ஓ நின்னாங்க. தேமுதிக 14, மீதி வந்து குட்டி கட்சியே 1, 2, 1, 2ன்னு கொடுத்து நிறுத்தினாங்க. அப்பவே வந்து ஓட் பர்சன்டேஜ் வந்து 18%ஓ 19%ஓ வந்துச்சு. அவங்க பிரிச்ச ஓட்டுனால தான் செல்வி ஜெயலலிதா வந்து 37 சீட்டு ஜெயிச்சாங்க. பிஜேபி 1, பாமக 1 ஜெயிச்சது. இல்ல அப்ப கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த இல்ல தடவையும் ஒரு வியூ அரசியல் ஒர்க் அவுட் ஏன்னா ஆச்சுன்னா சந்தோஷம் தான். இல்ல இல்லைன்னா ஸ்ட்ராங்கா இருந்த பெரிய கூட்டணின்னு கட்சி சொல்றீங்க இல்லையா? தேமுதிக தான். ஸ்ட்ராங்கான கூட்டணி வந்து தேமுதிக தான் பெரிய கட்சி நீங்க சொல்றீங்க. இப்போ உங்க ஆனா கூட அந்த இருக்கிறதுனால நீங்க 40 ஜெயிக்க டைம்லயே போறீங்களா? அவருக்கு வந்து அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனம் வந்துச்சு. அவர் ஆக்சுவலா ரொம்ப அந்த எலெக்ஷனை வந்து ரொம்ப மோசமா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க தேமுதிக. அவங்க வந்து 14 தொகுதியில் நின்னே ஒரு 5% தான் ஓட்டு வாங்கினாங்க. இவங்க 8 தொகுதியில் நின்று பாமகவும் பிஜேபி அதிகமாகிட்டாங்க. அதோட மொத்தமா சொல்றேன். மொத்தமாவே வந்து அவங்க அந்த 2014 எலெக்ஷன் ரிசல்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தேமுதிக தான் ரொம்ப கம்மியான ஓட்டு வாங்கியிருக்கும். இல்ல அப்படிலாம் கார்த்தி, நான் ஏன்னா 2 விஷயங்கள் நான் கொஞ்சம் இது பண்றது, இந்த மாற்று பாதை நோக்கி போறவங்க நாம் தமிழரை நோக்கி நிறைய பேர் திரும்புறாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். அது ஓகேண்ணா. அது எப்பயுமே இருக்கும். அது 5ல இருந்து 7%, 8%க்குள்ள இருக்கும்ல. அது எப்பயுமே வரதானே அந்த ஓட்டு. இல்ல அவருக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு பிரச்சனை ஆகுது நாம் தமிழருக்கு. திடீர்னு பார்த்தா கமல் வந்து கட்சி ஆரம்பிச்சிடறாரு, திடீர்னு டிடிவி வந்துடுறாப்புல. இப்போ திடீர்னு பார்த்தா பிஜேபி வந்து தனியா ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு டீம் பண்றாங்க. இதுல என்ன இருக்கு? இல்ல அவரு ஒவ்வொரு தேர்தலையும் இது நம்மளுக்கு மகத்தான மாற்றம், நம்ம தான் இருப்போம், மாறி ஏ- மாறி அவ- வர்றப்போ அவர் அவர் மாற்றெல்லாம் அவர்ல கிடையாதுண்ணே. அவர் என்ன இப்போ பிஜேபின்னு ஒரு கூட்டணி இல்லை அப்படின்னா எத்தனை தொகுதியில் அவர் ஜெயிச்சிட்டு போறாரு? நீங்க சொல்லுங்க. பிஜேபின்னு கூட்டணி எடுத்துருவோம், கார்த்தி அண்ணாமலை எடுத்துருவோம், அவர் ஜெயிக்க போறாரா? இல்ல நான் என்ன சீமான் மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு? ஒண்ணும் கிடையாது. இல்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கார்த்தி. அதை நான் சீமான்ட்டே சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நம்ம வந்து போலி பிம்பங்கள் கட்டமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் நடக்குது. சும்மா மக்கள் கிட்ட நீங்க வந்து ஜெயிச்சிருவீங்கன்ற ஹோப்பே கொடுக்காம, சும்மா வந்து நான் டாக்டரை போடு, மருத்துவர் சங்கீதா, பொறியாளர் சரவணன், இப்படியே வந்து கேண்டிடேட்டை போட்டு நிறுத்திட்டு பிரச்சனை பண்ணா, அதுவும் இப்ப நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷனு. ஸோ அவங்களுக்கும் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ரோலே கிடையாது. இல்ல இதுல வந்து போடுவாங்க அப்படின்னா அவருக்காக வந்து அவர் பேச்சை கேட்டு சரி ஓகே எனக்கு பிஜேபியும் பிடிக்கல, அதிமுகவும் பிடிக்கல, திமுகவும் பிடிக்கலன்னு போடுற ஓட்டு தான் போடுவாங்களே தவிர, இங்க வந்து இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு போட வேண்டிய அவசியம் கிடையாது. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க வாங்கின ஓட்டு இல்ல இந்த எலெக்ஷன்லயுமே அவர் வாங்கக்கூடிய வாக்குகள் கௌரவமான வாக்குகளா இருக்கும் கார்த்தி. பிரிக்கக்கூடிய வாக்குகள் வாக்கு அது சதவீதம் எவ்வளவு வாங்குவாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல நான் அந்த மதிப்பீட்டுக்குள்ள நான் உள்ள வர விரும்பல. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். ரிசல்ட் அன்னைக்கு டெஃபினட்டா கார்த்தியோட ஸ்பேஸ் மீட்ல நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்றேன். நான் சொன்ன கருத்து தப்பா இருந்துச்சு அப்படின்னா நான் எல்லாத்தையுமே நான் சாரி கேட்கிறேன். நான் சொல்ற கருத்து சரியா இருக்குன்னு நான் நம்புறேன். இல்ல தப்பா இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லாருமே ஒரு கணிப்பு தான், எல்லாருமே நினைக்கிறாங்க. பட் நம்ம என்ன நினைக்கிறோம்னா இங்க வந்து அவங்களோட இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. பிஜேபியோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கு.
அண்ணாமலையோட இம்பாக்ட் சொல்லப்போனா அண்ணாமலையோட இம்பாக்ட் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஸோ ரெண்டுத்தையுமே நான் பாத்துருவோம். நினைக்கிறேன் எது நடந்து அண்ணாமலை ஜெயிக்கிறதே கஷ்டமா இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பு யார் ஜெயிப்பா நீங்க சொல்லுங்க. அது ஓகேனா அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாரு. ஓகே, யார் ஜெயிப்பாங்க? டிஎம்கே தான் ஜெயிக்கும். டிஎம்கே கேண்டிடேட் பேர் சொல்லுங்க. அதைத்தாங்க சொல்றேன். எனக்கு எதுக்குங்க அந்த கேண்டிடேட் பேர் தெரியணும்? அந்த இது தொகுதி என்ன பட்டியல் தானே அநியாயமா தெரியாது. இருக்கு? அது இது இல்ல என்ன அநியாயமா இருக்கு? ஃபெமிலியாரிட்டி சக்சஸ்ங்கிறது வந்து நான் அது ரொம்ப இவ்வளவு முக்கியம். அரசியல ஃபாலோ பண்ற நீங்க நான் உங்களுக்கு ஒன்னே டிஎம்கே நான் கேண்டிடேட் பேர் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் ரவி. அண்ணாமலை வந்து பிஜேபி லீடர், ஓகேவா? பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடென்ட். எத்தனை பர்சன்டேஜ் இன்னைக்கு ரைட் இல்ல இல்ல அந்த ஸ்டேட் ஃபெமிலியாரிட்டி எத்தனை பிரசிடென்ட் இருங்க. பர்சன்டேஜ் கொடுக்கும்? இல்ல ஸ்டேட் எத்தனை பிரசிடென்ட் இல்ல ஃபெமிலியாரிட்டி விட்டுருக்குன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட சவுத் இந்தியால இருந்து இந்தியா ஃபுல்லாவே அண்ணாமலை ஜெயிப்பாரா தோப்பாரன்னு தான் பாக்குறாங்க. அது உங்களுக்கு தெரியும் மீடியா பர்சனா. அண்ணாமலை ஒருத்தர் தோக்கடிக்கிறாரு அப்படின்னா இவர் தோக்கடிக்க போறாருன்னு சொல்லணும் இல்லையா? அவர் பேரு தெரியணும்ல ஃபர்ஸ்ட் நமக்கு. எனக்கு எதுக்கு தெரியணும்? அது எப்படி திமுக சிம்பிள் மட்டும் அவர் தோக்கடிச்சிடும்? கணபதினு ஒருத்தர் வந்து திமுக செலக்ட் பண்ணது அப்படின்னா அவன் தொகுதி ஆட்களை இல்ல கார்த்தி ஒன்னே அந்த ஒன்று சொல்றேன். அந்த கணபதி ம் அவர் திமுக இல்லையா முன்னாடி? அதிமுக திமுக வந்தவர். ஆமா, இருக்கட்டும் கார்த்தி. யார் என்ன அதாவது யாரை நிறுத்தினா தோக்கடிக்க முடியும் திமுக நம்புது, அவரை நிறுத்துது. அதுக்கு ஃபெமிலியாரிட்டி கை கொடுக்கும் நீங்க நினைக்காதீங்க இல்ல கார்த்தி. ஆக்சுவலா திமுக ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை வந்து டெல்லியில இருந்து டிக்ளேர் பண்ணாங்க. திமுகவுக்கு தெரியாது அண்ணாமலை அங்க நிப்பாரு அப்படின்ட்டு. இதுல எதுவா கூட இருக்கட்டுங்க. ஏன் கேண்டிடேட் மாத்திருக்கலாமே, ஒன்றும் இல்ல பிரச்சனை அங்க வந்து இல்லையே. சரவணன், நான் வந்து கோயம்புத்தூர் தான். அங்க வந்து ராஜ்குமார் வந்து ஜெயிக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் அண்ணாமலை தான் வருவாரு. செகண்ட் ராஜ்குமார் வருவாரு. ரொம்ப டிஸ்டன்ஸ் தேர்டா இவரு சிங்கை ராமச்சந்திரன் வருவார். இல்ல சிங்கை ராமச்சந்திரன் வாங்குற வாக்குகள் எந்த அளவுக்கு பிரிக்குதோ அதுதாங்க வந்து அண்ணாமலையோட வெற்றியை தீர்மானிக்கும். எனக்கு தெரிஞ்சது அப்படியெல்லாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. அங்க பிஜேபி வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய அதிமுக காரங்களே வந்து எங்க சொந்தக்காரங்களே வந்து அதிமுக விட்டுட்டு பிஜேபிக்கு வந்து பூத் வேலை செஞ்சாங்க. இல்ல ஒரு ஸ்டார்னு நினைக்கிறாங்க. அதுல நான் மாற்று கருத்தே வைக்கலங்க. அண்ணாமலை வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார். அதுல அவர் ஜெயிச்சார்னா மிகப்பெரிய நன்மைகள் நம்ம தொகுதிக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த மக்கள் நம்பலாம். ஆனா அது எத்தனை சதவீதம்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல அதுதான் அந்த சதவீதம் வந்து இங்க வந்து ஹை தான் ஆக்சுவலா. ஏன்னா வேற 2 பேர் யார் ஜெயிச்சா என்ன ஆனா பண்ணுவாங்க? இல்லைண்ணா, நான் என்ன கேட்கிறேன் அங்க திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து கணபதி ராஜ்குமாரை தவிர சிங்கை ராமச்சந்திரன் ஜெயிச்சிருவான்னு சொன்னா கூட நான் ஒத்துக்குவேன். ஆல்ரெடி திமுக வீக்கான தொகுதி தானே கொங்கு பெல்ட். அவங்க கோயம்புத்தூர்ல அவங்களுக்கு எம்எல்ஏவே கிடையாது. இல்ல நம்ம கோயம்புத்தூர்லயே அவங்க ஆல்ரெடி வீக்கா இருக்காங்க. இல்ல கோயம்புத்தூர்ல ஆல்ரெடி வீக்கா இருக்காங்க, திமுக வீக்கா இருக்கு. இல்ல கார்த்தி, கணபதி நிறுத்தினா இது வந்து வீக்கா இருக்குங்கிறது திமுகவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? வேற எந்த கேண்டிடேட்னாலும் தோத்துருவாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு கார்த்தி அங்க வந்து ஜென்ரலாவே திமுக வீக்கா இருக்க ஒரு தொகுதி தான் கொங்கு பெல்ட். அந்த இடத்துல வந்து அண்ணாமலை நிக்கிறாரு. அங்க வந்து பிஜேபி நார்மலாவே கன்னியாகுமரிக்கு அப்புறம் பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கிறது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். இல்ல நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னா அண்ணாமலைன்னு ஒருத்தர் நின்னாருன்னா அவரை எதிர்த்து யார் நின்னாலும் தோல்விதான் அப்படிங்கிற மனப்பான்மையில பேசுறீங்க. கிடையாது. ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டிருந்தா ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டிருந்தா போட்டி கொடுத்துருக்கலாம், ஸ்டஃப் ஃபைட் கொடுத்துருக்கலாம். இப்ப நீங்க வந்து இந்த கோயம்புத்தூர்ல மகேந்திரன் இருந்தார்ல, நம்ம மக்கள் நீதி மையத்துல இருந்தார்ல, அவரை வந்து ஒரு கேண்டிடேட்டா திமுக சேர்ந்துட்டாரு. இப்போ அவரை நிறுத்திருந்தீங்கன்னா டஃப் ஃபைட் கொடுத்துருக்க முடியும். அண்ணாமலை நிறுத்தினதுக்கு அப்புறம் ஒரு கேண்டிடேட் மாத்தினோம்னா திமுக பயப்படுதுன்னு நினைக்க மாட்டாங்களா? இல்ல அதுதான் நான் சொல்றேன், கேண்டிடேட்டா வீக் தானே. இல்ல ப்ரோ, கொங்கு பெல்ட்ல ஆரம்பத்துல இருந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தே கொங்கு பெல்ட் திமுகவுக்கு வெற்றி பெரும்பாலும் வெற்றி கிடைக்கிறது. கொங்கு பெல்ட்ல முதல்ல கொங்கு பெல்ட்ல டிஎம்கே லீடரா பெரிய லீடர் யாருங்க? மற்ற ரீஜன்ல எல்லாம் திருச்சி, சவுத் சைடு, நார்த் இதுல எல்லாம் டிஎம்கே லீடர் இருக்காங்க. ஆனா கொங்கு பெல்ட்ல பெரிய லீடரே கிடையாது. புதுசா செந்தில் பாலாஜி வந்தாரு, அவருதான் உள்ள இருக்காரு, உள்ள வச்சிருக்கோம். நினைக்க மாட்டாரா என்ன? அதுக்கே கொஞ்சம் ஜெயிச்சாகணும்ல. ஜெயிச்சா விட மாட்டாங்கண்ணா, நீங்க வேறன்னு. இப்போ நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, அதை விட்டுருங்க, திமுக விட்டுருங்க. அதிமுக அது கௌரவ பிரச்சனை. கொங்கு பெல்ட்ல அதிமுக கௌரவ பிரச்சனை. அங்க வந்து நல்ல கேண்டிடேட் தான். இல்ல அதான் நல்ல கேண்டிடேட் இல்ல கிடையாது. அத நான் சொல்லல. எடப்பாடிக்கு அதிமுகக்கு எஸ்பி வேலுமணிக்கு கௌரவ பிரச்சனை. அங்க வந்து கேண்டிடேட் போடுறாங்க. எஸ்பி வேலுமணி வந்து
காசை ஃபுல்லா இறச்சி செந்தில் பாலாஜி மாதிரி வேலை பார்க்க வேண்டியதானே, ஏன் பார்க்கல? எப்படி பிஜேபியை பகச்சிட்டு அந்த அளவுக்கு பண்ண முடியும்? அவங்க தலைக்கு மேல அவ்வளவு பெரிய வழக்குகள் தொங்கிட்டு இருக்கு. ம் அதுதானே அவங்களுக்கு வந்து வெற்றி கொடுக்கும், அவ்வளவுதானா? இதுதான். இதைத்தான் கார்த்தி நீங்க வியூகம்னு சொல்லிட்டே இருக்கீங்க அன்னையிலேருந்து. ஏன் இதுல என்ன இருக்கு? என்ன வெற்றியை எப்படி வேணாலும் அறுவடை பண்ணலாம்னா அதுக்கு பேர் தேர்தலா? கடைசியா மக்கள் தானே ஓட்டு போடுவாங்க. நீங்க வந்து இல்லீகலா ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னா அதை தடுத்தா முடிஞ்சு போச்சு. மக்கள் ஓட்டு போறது மக்கள் தானே. கள்ள ஓட்டு போட்டாலும் கேள்வி கேட்கணும். இல்ல நீங்க சொல்றபடி நீங்க பார்த்தா காசு அதிமுக கொடுக்கறதையும் இல்ல அதிமுகவோட செந்தில் பாலாஜி மாதிரி வந்து பட்டி போட்டு காசு கொடுக்கறத மட்டும் தடுத்தாதானே அந்த பயம் எங்க மேல இருந்து நீங்க அதை பண்ணாம இருக்குன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஓட்டு போறோம், ஓட்டு போட்டு அதிமுகவோட போறோம். முன்னாள் அமைச்சரே சரியா வேலை பார்க்கல, வேலை செய்யலன்னு சொல்லி கார்த்தி சொல்றாரு அப்படின்னா அந்த அச்சுறுத்தல் எங்க வேலை பார்க்குற மீன்ஸ் வந்து காசு, நான் சொல்றேன் காசு கொடுத்து இறங்கி வேலை பார்த்து அவர் காசு கொடுத்து அந்த மாதிரி பண்ணல அப்படின்னால அவருக்கு தெரியுது இல்லையா, அது நீங்க பண்ணி அதை பண்ண கார்த்தி ஒன்னு மதிப்பிடுறேன். நீங்க சொல்ற மாதிரி அண்ணாமலையோட வியூகத்தை நான் குறைச்சு மதிப்பிடவில்லை. அண்ணாமலை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர் சார்ந்த ஒரு சகோதரரை பேசுறப்ப நான் வந்து அந்த தொகுதி மக்களுடைய குரலா அதை நான் கேட்க வேண்டியது என்னுடைய கடமை. ஜெயிச்சார்னா உங்க கருத்துக்கு நான் உடன்படுறேன். ஆனா என்னுடைய கணிப்பு அவ்வளவு சீக்கிரமா அவரை ஜெயிக்க விட மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா ஜெயிச்சா அது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய தலைவலியா சித்திரவதையா மாறுங்கிறத என்னால யூகிக்க முடியுது. ஆனா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அதான் அண்ணாமலை ஜெயிச்சிட்டா இங்க நிறைய பேத்துக்கு தலைவலி அப்படின்றதுனால அண்ணாமலை தோக்குன்னு சொல்றாங்க. நடக்காது. இல்ல அவ்வளவு சீக்கிரம் திமுக விடாதுன்னு நான் நம்புறேன் கார்த்தி. நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி கேண்டிடேட் அடிப்படையில் நான் பேசல. ஆனா என்னன்னா ஒரு கட்சியோட அது வந்து உயிர் நாடியான பிரச்சனை. அந்த பிரச்சனை ஒரு அது ஒண்ணும் அது தடுக்கவே முடியாதுண்ணா. சில விஷயங்கள் தடுக்கவே முடியாது. என்ன பண்ண முடியும்? எடப்பாடிக்கு தான் அசிங்கம். சொல்ல போனா எடப்பாடிக்கு தான் மிகப்பெரிய அசிங்கம். திமுக விட்டுருங்க. திமுகவது ஒரு 30-35 எம்பி ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து டெப்டி சிஎம் ஆக்கிடுவாங்க. அவங்க வந்து நாங்க வெற்றின்னு போயிருவாங்க. இந்தியா ஃபுல்லா காவி அலை, தமிழ்நாட்டுல வந்து பெரியாரு மண் இங்க நுழைய முடியல, இங்க திமுக அலைன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா 35 தொகுதிகள்ல 38 தொகுதிகள் ஜெயிச்சா அண்ணாமலை ஜெயிச்சா அது திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியா சித்திரவதையா அதாவது வாழ்நாளுக்கான துயரமா மாறும். ஏன்னா அவருக்கு ஒரு சிறு பொறி கிடைச்சா நல்லது தானே அது. அதுக்கப்புறம் அதிமுக தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு. கரெக்ட். அதைத்தானே நம்ம விரும்புறோம். தமிழ்நாட்டு மக்கள் எம்ஜிஆருக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க? திமுகவை சித்திரவதை பண்ணாரு, அதனால ஓட்டு போட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு அதை அடுத்து அண்ணாமலை. நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. இல்ல பிரதர், நீங்க தயவு பண்ணி நான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி நினைக்காதீங்க. ஏன்னா திமுக மாற்று அபிப்பிராயங்கள் நிறைய இருக்கு. சொல்றேன்ப்பா. மாற்று அபிப்பிராயங்கள் நிறைய இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் தானே. திமுக வந்து திமுகவுக்கு வந்து அண்ணாமலை ஜெயிச்சிட்டா வந்து இவ்வளவு பெரிய இடைஞ்சலா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இதுதான் மக்களும் யோசிப்பான். திமுக இருக்கிறவன் எல்லாரும் அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டிருப்பான். திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் எல்லாம் அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டிருப்பான். அது மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்னு கோயம்புத்தூர் வந்து கிட்டத்தட்ட 80% வந்து அர்பன் தான். கிட்டத்தட்ட ஒரு சென்னையோட அடுத்த சென்னை தான் அது. சென்னைக்கு அடுத்த சிட்டி, பிக் சிட்டினா தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் தான். அந்த கோயம்புத்தூர்ல வந்து கிராமம் ரொம்ப கம்மி தான். நீங்க பிரசித்திக்கு நீங்க கமலஹாசனே தோக்கடிச்ச தொகுதி தானே கார்த்தி அது. கமலஹாசனோட பிரசித்தி. கமலஹாசனே தோக்கடிச்ச தொகுதினா கமலஹாசனே வெறும் 1000 ஓட்டுல தோத்தாரு. ஏன் தோத்தாரு? வெறும் 1000 ஓட்டு வரைக்கும் ஏன் போனாரு? எப்படி போனாரு? எதை வச்சு போனாரு? பிரபலம் தான். தோத்தானே போனாரு. பிரபலம் தான். ஆனா தோத்தானே போனாரு. தோத்துதானா போனாரு. தோத்தது யார்கிட்ட தோத்தாரு? பிஜேபி தோத்தாரு. இன்னொன்னு 1000 ஓட்டு வரைக்கும் டஃப் ஃபைட் கொடுக்க முடிஞ்சல. எப்படி முடிஞ்சு அவரால? நீங்க கமல் டஃப் ஃபைட் கொடுத்ததே பெரிய வெற்றி நினைக்கிறீங்க? ஆமா. அட பாவிகளா. இந்த எலெக்ஷன் நிக்க சொல்லுங்க அவரு. இந்த எலெக்ஷன் நிக்க சொல்லுங்க. இல்ல உங்களோட மதிப்பீடு படி பாத்தீங்கன்னா கார்த்தி, கமலஹாசனை விட அண்ணாமலை மிக பிரசித்தியான ஆளு நீங்க சொல்றீங்க. அரசியல்ல பெரிய ஆளுண்ணா, அதுல டவுட்டே கிடையாது. சரி கார்த்தி, நான் வந்து ரிசல்ட் அன்னைக்கு நான் உங்களோட இதே மீட்ல நான் கலந்துட்டு அரசியல் என்ன, கமலஹாசன் அரசியல் பேசினா எவ்வளவு பேர் பாக்குறாங்க, அண்ணாமலை பேசினா எவ்வளவு பேர் பாக்குறாங்கன்னு நீங்க வந்து சும்மா நார்மலா ஒரு பத்திரிகையாளரா யார்கிட்ட கேட்டுங்க. கேட்டா தெரியும் உங்களுக்கு கமலஹாசனோட அரசியல் எத்தனை பேர் பாக்குறாங்க, அவர் பேசுறத, அண்ணாமலை பேசுறது எவ்வளவு பேர் பாக்குறாங்க. சினிமால ஒரு உலக நாயகன், சினிமால ஒரு உலக நாயகன். இந்த ஒப்பீட்டை நான் வந்து நான் ஏற்கவும் இல்ல, ரசிக்கவும் இல்ல. அரசியல் ஏன் அவரும் சினிமால ஒரு அரசியல் இருக்காரு. ஏன்பா அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான்ப்பா.
நீங்க கமலஹாசன் திட்டி இப்போ சொல்ற பாருங்க, கமலஹாசன் திட்டி ஒரு ட்வீட் போடுங்க, அண்ணாமலை திட்டி ஒரு ட்வீட் போடுங்க. நான் சொல்றேன் சோஷியல் மீடியா விட்டுங்க, நான் சோஷியல் மீடியா சொல்லணும்னு சொல்லல, பொதுவாக சொல்றேன். சோஷியல் மீடியா ஒரு சும்மா ஒரு இதாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கருத்து கணிப்பு பார்க்கறதுக்கு ஒரு இடமா நினைச்சீங்கன்னா, கமலஹாசன் திட்டி ஒரு ட்வீட் போடுங்க, அண்ணாமலை திட்டி ஒரு ட்வீட் போடுங்க. அண்ணாமலைக்காக சப்போர்ட் பண்றதுக்கு 4 பேர் வருவாங்க, கமலஹாசனுக்கு யாரும் வர மாட்டாங்க. அரசியல் ரீதியா, கமலஹாசன் சப்போர்ட் அரசியல் ரீதியா பண்றவங்க ட்விட்டர்ல நீங்க இருக்க இந்தியன்ல மாட்டாங்கப்பா. அவர் இல்ல நான் அதோட சொல்றது வந்து சோஷியல் அடிப்படை மீடியா எப்படி ரவி இருக்குதுங்க? இல்ல. எனக்கு புரியல. நான் அரசியல் ரீதியா சொல்றேன். நான் நீங்க கமலஹாசன் வந்து நீங்க சரி ஓகே, நீங்க பொது வழியிலே கூட வச்சுக்கோங்களேன். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கும்போது என்னங்க கமலஹாசன் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லுங்க, யாரும் வந்து மறுத்து கொண்டு பேச மாட்டாங்க. நீங்க சொல்றது சரின்னுவாங்க. நீங்க அண்ணாமலை பத்தி பேசுங்களேன், யாரும் அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது திருப்பி பேசுவான். ஒரு ஆளாவது திருப்பி இல்லையே நல்லா தானே பண்றாரு அப்படின்னு. கமலஹாசன் நீங்க சொல்லி பாருங்க, என்ன கமலஹாசன் அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாருங்களேன், யாரும் மறுத்து பேச மாட்டாங்க கிட்ட. கரெக்டா இல்ல தான் கார்த்தி, சொல்றாரு உண்மையா அப்படின்னு. சொல்றேன். இல்ல நம்ம தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு கண்டிப்பா நான் வந்து நம்ம பேசுவோம் கார்த்தி. உங்களுடைய கணிப்புகள் வந்து பளிச்சிச்சு அப்படின்னா நிச்சயமா நீங்க வந்து மக்களுடைய நாடியை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நானும் இன்னொன்னு ஒரு 15 வருஷம் பத்திரிக்கையாளரா இருந்திருக்கிறேன். நான் வந்து மக்களுடைய மனநிலையை தாண்டி பிறழ்ந்து போயிட்டேன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல அப்படிலாம் கிடையாது. எல்லாமே வந்து அப்சர்வ் பண்றது தானே. ஸோ ஒப்பீனியன் தானே. நமக்கு என்ன அவார்டா கொடுத்துட போறாங்க, அதெல்லாம் கிடையாது. இல்ல நீங்க இல்ல 2000 சரவணன் சார், நீங்க 2019ல மோடி திரும்பி வருவாருன்னு ப்ரெடிக்ட் பண்ணீங்களா? இல்ல இல்ல பண்ணல. எல் நான் பண்ணல. இல்ல பண்ணலங்க. உண்மையா பண்ணலைங்க. ஸோ அவரு பண்ணலன்னா எல்லா நான் இல்ல இல்ல நான் பண்ணலன்னா இழுபறி வருவாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவரு ஸோ அதனால இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல வந்து மக்கள் நெறைய பேரு பொய் சொல்லுவாங்க. நீங்க எக்ஸிட் போல்லயே பார்த்தீங்கன்னா, தந்தி டிவி எடுக்கிற எக்ஸிட் போல் எல்லாம் சும்மா எதுக்கு நம்ம போய் இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொன்னணும். இவங்க எங்கேயாவது நான் பாஜக காரனா இருந்துட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னா, அப்புறம் இவங்க என்ன பத்தி என்ன யோசிப்பாங்க அப்படின்னு நெறைய பேரு சொல்ல மாட்டாங்க உண்மைய. ஸோ இல்ல அதனால அவ்வளோ சென்ட்ரல் சீக்கிரம் எலெக்ஷன் ப்ரெடிக்ட் வந்து பண்ண முடியாது. எப்பவுமேங்க நம்ம வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம கணிக்கவே முடியாது. ஏன்னா தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கும்னா, ஒருத்தரை பிடிக்காம இன்னொருத்தருக்கு ஓட்டு போடுவோம். இப்ப வெஸ்ட் பெங்கால் மாதிரியான இது எப்படி இருக்கும்னா, ஒருத்தரை பிடிச்சு திரும்ப ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, கலைஞர் பிடிக்காம ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுவோம். ஜெயலலிதாவை பிடிக்காம கலைஞருக்கு ஓட்டு போடுவோம். ஜெயலலிதாவை பிடிச்சு ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடவே மாட்டோம். எப்பவுமே நம்முடைய அரசியல் வெறுப்பு அரசியல், எதிர்ப்பு அரசியலா இருக்கும். மற்ற ஸ்டேட்டில் ஒரு சில ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா, ஆட்சி நிர்வாகம் பிடிச்சு ஓபி மாரியான ஸ்டேட்ல ஆட்சி நிர்வாகம் பிடிச்சு ஓட்டு போடுவாங்க. அப்போ ஒருமித்த ஒரு நாட்ட கணிக்கிறது வந்து ரொம்ப நம்மளால முடியாது. ஆனா நான் போன தடவ மோடி இழுபறியில வருவார்ன்னு நெனச்சேன். இழுபறி எப்படியாவது பார்த்தாலும் வந்துருவாங்க. ஆனா கொஞ்சம் இழுபறியா வருவாங்கன்னு நெனச்சேன். ஆனா அவங்க ரொம்ப சாதாரணமா வந்தாங்க. முதல்ல வாங்குனத விட அதிகமா வாங்கி தான் வந்தாங்க. வந்தாங்க. இல்ல, இல்ல. நான் வந்து நெறைய எதிர்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்க வந்து கஷ்டம்னு நெனச்சேன். அத தாண்டி அவங்க மிக பெருசா ஸோ வந்தாங்க. இந்த அதனால தடவை இல்ல எல்லா இந்த தடவை இப்போ டைமும் நம்ம கார்த்திஸ் சொல்ற மாரி 400 சீட் பிடிப்பாங்கன்னு நினைக்கல. இப்பவுமே ஒரு இழுபறி நிலைமை வரும். ஆனா அந்த இழுபறிய வந்து சர்வ சாதாரணமா அவங்க சமாளிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அவங்க கேட்காமலே ஆதரவு குடுக்க பல கட்சிகள் முன்னால வரும். இல்ல கார்த்திஸ் சொல்ற மாரி 270க்கு கீழ போனா தான் இழுபறிங்கிற அந்த வார்த்தையே வரும். இல்லைங்களா? அவங்க 270லாம் வந்துட்டாங்கன்னா, அது இழுபறி கிடையாது. அவ்வளோதான் சிம்பிள் மெஜாரிட்டி வந்தாச்சு அவங்களுக்கு. இல்ல அப்படி வந்துட்டாங்கன்னா ஓகே. அதான் சொல்றேன். அப்படி வரலன்னா கூட வலிஞ்சு போயிட்டு ஆதரவு தெரிவிக்க பல கட்சிகள் ரெடியா இருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு சிரமம் இருக்காது. அப்படிங்கிறது என்னோட யூகம். அதான் இந்த இது. ஸோ நான் இது எதுக்கு சொன்னேன்னா, நீங்க நீங்க அது மக்கள நான் புரிஞ்சுக்கிறது தப்புன்னு சொன்னீங்களா? அது தப்பு கிடையாது. ஏன்னா எல்லா பத்திரிக்கைக்காரங்களுமே வந்து போன தடவையும் சரி, 2014லயும் எதிர்பார்க்கல. பிஜேபியோட ரீச் இவ்ளோ வேகமா இருக்கும், இவ்ளோ டீப்பா இருக்கும். வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், நார்த்தர்ன் ஸ்டேட்ஸ்ல, ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல அப்டின்ட்டு. அத உடைச்சு தான் அவங்க வந்தாங்க. அதே உடைப்பு தான் வந்து இங்க தெலுங்கானால, கேரளால, தமிழ்நாடுல அவங்க இந்த தடவ கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இல்லைங்க. எப்படி ஏன்னா பிஜேபியோட வளர்ச்சியவோ, அவங்களோட உழைப்பையோ நான் எதுவுமே சொல்லல. ஆனா என்னன்னா, ரொம்ப ஒரு ஒரு ஆக்ரோஷமான அரசியலா இருக்கு அவங்கள்ட்ட. ஒரு படிப்படியான வளர்ச்சியா இல்லாம, ஒரே நாள்ல வந்தோம், 10 நாள்ல ஜெயிச்சோம். அப்படிங்கிற மாரியான ஒரு ஆக்ரோஷ அரசியல் பண்றாங்கல்ல. அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் நம்மள பயமுறுத்துற இல்ல விஷயமா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல. அது எம்ஜிஆரும் அதத்தானுங்க பண்ணாரு. வந்து 2 வருஷத்துல ஆட்சிய புடிச்சுட்டாரு. அவர் கவர்ச்சிகரமான அரசியல் தானே! ஆக்ரோஷமான அதுதான் அரசியல் இல்ல. சொல்றேன். ஸோ இட்ஸ் நாட் லைக் புதுசு கிடையாது தமிழ்நாட்டுக்கு. அது நான் பார்க்கல அப்படி. நீங்க வந்து வெறும் கூட்டணின்னா இத மட்டும் பார்க்குறீங்க. பிஜேபி இந்த அரசியல் கட்சிகள தாண்டி
302 அமைப்புகளோட சப்போர்ட்ட வாங்கியிருக்கு இந்த எலக்ஷன்ல தமிழ்நாட்டுல. இது நெறைய பேருக்கு வெளிய பேசக்கூட மாட்டாங்க. 302 தெரிஞ்ச லிஸ்ட் மட்டும் 302 சமூக அமைப்புகள், அதாங்க தொழில் மோடி அமைப்புகள். இன்னொன்னு வந்து அவங்க எல்லா ஜாதிக்கான அரசியல் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. எல்லா ஜாதியும் உள்ள இறக்கி விட்டு ஒரு ஏங்க குழப்பி அடிச்சிட்டாங்க. பிரதமரே வந்து தேவேந்திர குல வேளாளர்னு சொல்றாரே, அவர் வாய்க்குள்ள இருந்து வார்த்தையெல்லாம் போயிட்டு மனப்பாடம் பண்ணி பேசுறாரே. தேவேந்திர குல அவங்க வேளாளர் சீரியஸா ஹே தானே அப்படி இருக்காங்க. அவங்க சீரியஸா தானே இருக்காங்க. அவரு பாருங்க, அவங்க முக்குளத்தோர இவங்க தேவேந்திர குல வேளாளர், அதுக்கப்புறம் அவங்க முத்திரையார், எல்லா வன்னியரை, எல்லா ஜாதி. ஆக்சுவலா சொல்ல போனா அவங்க கிட்டத்தட்ட நீங்க சொன்னீங்க இல்லையா, தமிழ்நாட்டுல வந்து நல்ல பெரிய பெரிய முகங்கள் நிறுத்திருக்காங்கன்னு. பெரிய பெரிய முகங்கள் நிறுத்தணும்னா தமிழ்நாட்டுக்குள்ள மத அரசியல் பண்ணாம ஜாதி அரசியல் பண்ணிருக்காங்க. உண்மைதான். ஆமா. அது ரொம்ப ரொம்ப Social ரொம்ப engineering. ரொம்ப Social ஆமா, engineering. ரொம்ப ரொம்ப கிளவரா எல்லா எத்தனை நாடார் கேண்டிடேட் போட்டு வச்சிருக்காங்க அவங்க, எத்தனை நாடார் கேண்டிடேட் போட்டு வச்சிருக்காங்க. தேவேந்திர குலர அவங்க வேளாளர் ஓட்டு எடுத்துட்டாங்க. இந்த பக்கம் ஓபிஎஸ் டிடி வச்சு முக்குளத்தோர ஓட்டு எடுத்துட்டாங்க. இந்த பக்கம் வன்னியர் ஓட்டு, அண்ணாமலை கவுண்டர் ஓட்டு. ஸோ எல்லாருடைய ஓட்டுமே வந்து இங்க வந்து பெரிய சமூகமா எது எது இருக்கோ எல்லா சமூகத்துக்கானுமே ஓட்டுமே அதான் அவங்க கார்த்தி, வந்து பெருசா இது இல்ல பண்ணிட்டாங்க, வேலை பார்த்துட்டாங்க. இல்ல பெரிய ஆட்கள், ஜாதிய பின்னணி கொண்ட ஒருங்கிணைப்பு, இது எல்லாமே பயங்கரமா பிஜேபி நடந்துச்சு. அதெல்லாம் வந்து யாருமே குறைச்சு நினைக்க முடியாது. இல்ல அவங்க ஸோ கேண்டிடேட்டா அதுக்கான ரிசல்ட் நிறுத்தறதுலயுமே தானே, அதுக்கான ரிசல்ட் தான் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். வேற ஒன்றும் கிடையாது. இல்ல அவங்க எவ்வளவு சீரியஸா இந்த மாதிரிலாம் எடப்பாடிலாம் சும்மா ரெட்டலை இருக்கு. அம்மா எம்ஜிஆர் ரெட்டலை அவங்க கொடுத்தது. இதுக்கு ஒரு எலெக்ஷன், இதுக்கு ஒரு கட்சி, அப்படி அவங்க ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு கேண்டிடேட்டையும் ஓபிஎஸ்லாம் நிறுத்த வைக்க முடியுமா? அவரு நீங்க சொன்ன மாதிரி சிஎம் தமிழ்நாட்டுக்கு, அவர் எம்பியா நிக்க வச்சு ராம்நாட்ல ஒரு வேலை பார்க்குறாங்க. டிடிவி நிக்க வைக்கிறாங்க. இன்னொரு டேக்கு இப்போ நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ, அவரு வந்து எம்எல்ஏ இருக்கவரை வந்து அவர் நிக்க வைக்கிறாங்க திரும்ப எம்பியில. அவர் தான் இன்னும் ஜெயிக்க முடியும் அப்படின்றது. எல்லாரையும் திட்டுவாரு இவரு நம்ம சுப்பிரமணிய சாமி. அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, தமிழ்நாட்டுல ஒரே ஒருத்தர் ஜெயிப்பாரு நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா. ஒரே ஒருத்தர் சீரியஸா தாங்க இருக்கு. இல்லனா அவர் சொல்லிட்டு இப்போ அப்படி வந்து தேடி எடுத்து பாமக கேண்டிடேட் போட்டாங்கன்னா, அரசாங்கம்னு ஒருத்தர் போட்டாங்க தர்மபுரியில. அதுக்கு பிஜேபி தலையிட்டு எப்படி நீங்க போடலாம்? ஒண்ணு நீங்க நில்லுங்க, இல்ல நான் நிக்கல, சரி உங்க குடும்பத்துல எடுத்துங்கன்னா அவங்க ஒய்ஃபை நிக்க வச்சாங்க. அது பிஜேபி பண்ண வேலை. அதுன்னு அரசாங்கம் நீங்க ஏதோ ஒரு கேண்டிடேட் போடுவீங்க. இல்ல கார்த்தி, அதிமுக பிஜேபி கூட்டணியிலேயே அன்புமணி நின்னே தோத்த தொகுதி தான் கார்த்தி அது. 2014 பிஜேபி அதிமுக கூட்டணி இல்லாமலே ஜெயிச்சிருக்காங்கல்ல. திமுக அதிமுக கூட்டணி இல்லாம ஜெயிச்சிருக்காருல்ல. போன தேர்தல்ல செந்தில் தானே ஜெயிச்சாப்ல. ஜெயிச்சிருக்காருன்னா எவ்வளவு, வெறும் 60,000 ஓட்டுனா 60,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காருன்னா அதுக்கு முன்னாடி அவர் ஜெயிச்சிருக்காருல்ல பிஜேபி கூட்டணி நின்னு. இல்ல கார்த்தி, அப்ப அவங்களுக்கே தெரிஞ்சுதான் அரசாங்கத்தை நிப்பாட்டினாங்க. நம்ம தோத்துரும் தெரிஞ்சுதான் அரசாங்கத்தை நிப்பாட்டினாங்க. ஆமா, அது வேலைக்காவது. நீங்க ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடுங்கன்னு நிக்க வச்சிருக்காங்கல்ல இப்போ. இல்ல வேற கட்சியில நீங்க 2 ஸ்டேட்டுக்கு கவர்னரா இருக்கீங்கன்னு வைங்க. உங்கள ரிசைன் பண்ணிட்டு வந்து லோக்சபா தேர்தல்ல நில்லுனா நிப்பீங்க. தமிழிசை உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் தமிழிசை நிக்க வைக்க முடியுமா? கார்த்தி, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிலாம் சொல்ல கார்த்தி. அது அவங்களுடைய விருப்பம். எனக்கு கவர்னர் போஸ்ட் விருப்பனாலுமே, ஆனா இந்த எலெக்ஷனை எந்த அளவுக்கு சீரியஸா அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றேன்னா அதுக்கு சொல்றேன். இல்ல கார்த்தி, இல்ல கார்த்தி, உங்களுடைய மன கருத்துல நீங்க சொன்னீங்க, என்னுடைய கருத்தை நான் சொன்னேன். நம்ம வந்து ரிசல்ட் அன்னைக்கு நிச்சயமா பேசுவோம். நிறைய பேர் சினிமா சார்ந்து உங்கள்ட்ட பேச ஆசைப்பட்டிருப்பாங்க. எல்லாருடைய நேரத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். இல்ல சினிமா சார்ந்த ஒண்ணு இல்லை. நான் பெரிய கருடன் இது ஃபங்க்ஷன் எப்படி போனுச்சு இன்னைக்கு? நான் போல, நல்லா போச்சு, சூப்பரா போச்சு. நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், வெற்றிமாறன் எல்லாம் வந்தாங்க. நல்லா போச்சு. இல்ல கதை, அந்த ஃபங்க்ஷன் நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் போயிருக்கணும் கண்டிப்பா. சூரியனை வேற கூப்பிட்டுருந்தாரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமா, படம் வந்து அவருக்கு வந்து இன்னொரு இதா இருக்கும். சூரியனுக்கு அடுத்த கதையை கேட்டவரை சசி சாருக்குமே ஒரு நல்ல கேரக்டரா தான் அமையும் நினைக்கிறேன். ஆமா, அவருக்கும் நல்ல கேரக்டரா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நட்டி நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் உள்ள வந்தாரு, கதை கேட்டு நல்லா இருக்குன்னு வந்தாருன்னு நினைக்கிறேன். இல்ல, அவர் வெற்றிமாறன் சார் சொன்னாரு, இந்த சசி சார் பண்ணா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமா. அதுக்கப்புறம்
ஹலோ ஹலோ கார்த்திக் பிரதர். ஹாய் ஐஸ்வதி, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? என்னாச்சு, ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட ஆமா, பேசி. ஸ்டடீஸ்ல எல்லாம் பிஸியா இருந்துட்டேன். அதனால ஸோ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ ரீசெண்டா ஒரு கேரளால புழுன்ற ஒரு மம்முட்டி நடிச்ச மூவியோட ஒரு இஷ்யூ நடந்துச்சு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதோட ஒரு சம்மரி என்னன்னா, மம்முட்டி வந்து ஒரு மேல் ஜாதியில இருப்பாங்க. அவங்களோட தங்கச்சி வந்து ஒரு கீழ் ஜாதியில இருக்கிற ஒருத்தரை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி அது அவருக்கு பிடிக்காம மம்முட்டி கடைசியில் அவரை கொல்றாரு. அதுதான் ஸ்டோரி. ஸோ ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த மூவிஸ் மூலமா மக்களுக்கு இடையில இன்ஜெக்ட் பண்ற மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கோன்னு தோணுது நம்ம சொசைட்டில. அதே மாதிரி இப்போ ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி, இப்போ ஃப்ராங்கா சொல்லணும்னா இப்போ ஹிந்துஸாவே இருக்கட்டும், நம்ம வந்து லைக் மோகன்லால் இப்போ கோயிலுக்கு போறாங்கன்னா, ரீசெண்டா மோகன்லால் ஒரு கோயிலுக்கு போயிருந்தாரு. அது கீழே ஃபேஸ்புக்ல ரொம்ப நிறைய கமெண்ட்ஸ், அது அவரை டார்கெட் பண்ணி அவரை சங்கி மாதிரி போர்ட்ரே பண்ணி ரொம்ப டார்கெட் பண்ணி கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க, அவங்கள அட்டாக் பண்றாங்க. பண்ண போறாருன்னா அதை நியூஸ் சேனல்ல போட்டு அவ்வளவு பெருசா காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கான்ட்ரடிக்டரி நமக்கு சாதாரணமா இருக்கிற மக்களையே ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி மேல நமக்கு வந்து வெறுப்ப தோண வைக்கிற மாதிரி விஷயங்கள் நடத்திட்டு இருக்கோம் இந்த சோசியல் மீடியான்னு தோணுது. இத பத்தி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? அது எப்பயுமே இருக்கு இல்லைங்க, எப்பயுமே இருக்கு. இப்ப எல்லாம் இல்ல, எப்பயுமே இருக்கு. இப்ப சோஷியல் மீடியா இருக்கிறதுனால ஈஸியா வந்து யார் இதை பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சது ஈஸியா, அவ்வளவுதான். இன்னொன்னு, அது என்ன படம்? அது மம்முட்டி படம். ஓகே, அதுல வந்து வந்து 2 அதுல வருஷம் வந்து அவரு ஆச்சு. அது 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆன படத்துக்கு இப்ப என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு எடுத்து படுத்துட்டுறாங்க? அது அந்த டைரக்டர் வந்துட்டு ஏதோ எலெக்ஷன்ல பிஜேபி வந்து அந்த மிஷின்ல ஏதோ இது பண்ணியிருக்காங்க, அப்படிதான் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க போல, அப்படி ஏதோ ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க போல அவரோட ஒய்ஃபோ என்னமோ. ஸோ அந்த விஷயத்துல அப்படியே வந்து இந்த டாபிக்ல வந்து இப்போ இது வந்து ஒரு பேச்சா போயிட்டு இருக்கு கேரளால. ஸோ நம்ம வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது மக்களுக்கு இடையில தேவையில்லாத ஒரு ஹேட்ரட் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்களோன்னு தோணுது. இந்த சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், இல்ல பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அது நடத்திட்டு இருக்காங்களோ ஸ்லோவா அப்படின்னு தோணுது. அதுக்கு காரணம் வந்து அண்ணன் கூட கோச்சிக்குவாரு. அதுக்கு காரணமே வந்து இந்த சோஷியல் மீடியால கோயிலுக்கு போறவன்லாம் திட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவனே ஒரு கடத்துக்கு மேல வெறுப்பாயிட்டாங்க. உண்மைதான். நம்ம கோயிலுக்கு போறேன்னு சொன்னாலே, சாமியை பத்தி போட்டாலே அவனை வந்து சங்கின்றது, திட்டுறது, இப்படி சொல்லி சொல்லி தான் ஆக்சுவல் பிஜேபியோட வளர்ச்சியே சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டிலலாம் வளர ஆரம்பிச்சது. காரணமே என்னன்னா, எப்பயோ எழுதின ஒரு புராணத்தை, இந்த முருகர் கதையெல்லாம் எடுத்துட்டு வந்து அது விமர்சனம் பண்ணி அசிங்க அசிங்கமாக பேசி வீடியோ போட்டு அதை போட்டு அதெல்லாம் காட்டி அதுக்கு ஒன்றே இவங்க ரியாக்ட் பண்ணி இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கருப்பர் கூட்டம் இவங்கெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுனுச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க வேலை தூக்குனாங்க, இதை பண்ணாங்க. இதெல்லாம் இல்லாமல் இருந்த பிரச்சனையே கிடையாது. இவங்களாம் தேவையில்லாமல் பேசி நாங்கள் வந்து இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம். சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தானே வந்து ட்விட்டரில் வந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றது. அப்புறம் அதுக்கு முன்னாடி யார் பார்த்தாங்க? வாழ்த்து சொன்னால் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போயிருங்க, இல்லை சொல்லாம விட்டு போயிருங்க. இதெல்லாம் பண்ணதான் இவங்க வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களே வந்து என்ன இது ஒன் சைடா, ரொம்ப ஒன் சைடா இருக்குன்னு நினைச்சுதான் இவங்க வந்து மாறுறாங்க. நார்த் இந்தியா கல்ச்சர் இங்க கிடையாது. ஆனா இவங்க வந்து ஒரே ஒரு மதத்தை வந்து ரொம்ப அட்டாக் பண்றதை வந்து மக்கள் கொஞ்சம் உணர ஆரம்பிக்கிறாங்க. அது உண்மைதான். இல்ல, நானே கம்யூனிஸ்ட். எனக்கே இப்ப ஸ்லோவா பெரிய எனக்கு காண்டாவது தோண இல்ல, ஆரம்பிச்சு. அந்த மாதிரிதான் எல்லாருக்கும் காண்டாவது. ரொம்ப ஒரு கம்யூனிட்டிய வந்து பர்டிகுலரா அட்டாக் பண்ற மாதிரியே இருக்கு. ஆமாமா, அப்படிதான் பண்றாங்க, அப்படிதான் பண்றாங்க. நீங்க வேற சும்மா இருந்தாலே அவன் பாட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவான், அவனை பிடிச்சி திட்டுறது. இந்த ஐயர் பசங்கலாம் சும்மா இருப்பானுங்க. அவன் வெறும் 2% தான் இருக்கானுங்க. அவனுங்களுக்கு பிடிச்ச ஒம்பளுக்கு அவனே வந்து அவன் யார்ட்டையும் வம்புக்கு போக மாட்டான், சண்டைக்கு போக மாட்டான், அவனை பிடிச்சி திட்டுறது.
இன்னைக்குமே நாங்களாம் இப்படி இருக்குது காரணமே ப்ராமிஸ் தான்டா உங்களெல்லாம். டே நான் என்னடா பண்ணுவேன், எனக்கு என்னடா தெரியும், 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஏன்ட்ட வந்து பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி திரும்ப 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 இவனுங்க வந்து பேசி பேசி காண்டேத்தி விட்டானுங்க. உண்மைதான். அதாவது பெரியாரிசம் பேசுறது பிரச்சனையே இல்லைங்க, பெரியாரிசம் பேசுங்க அவ்வளவுதான். நீ இப்ப படிக்கிறல்ல, அது காரணம் யார் தெரியுமா? பெரியார். நீ சாப்பிட்றல சாப்பாடு, அதுக்கு யாரு காரணம் தெரியுமா? பெரியார். நீ ரோட்ல நடந்து போறியே, நீ சட்டை போடுறிய, பேண்ட் போடுறிய, நீ இப்படியே பேச ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஏன் உன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். ரொம்ப குளோரிஃபை பண்ணி ஒரு விஷயத்த நீ எல்லாமே நீ எல்லாம் வந்து ஏன் இங்க வாழ்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? நாங்க தான். கருணாநிதி இல்லைன்னா, பெரியார் இல்லைன்னா நீ எல்லாம் வந்து மனசா இருந்திருப்பியா? நீ ஏதாவது வந்து பண்ணி மேய்ச்சிட்டு இருந்திருப்ப, மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்ப. இப்படி பேசி பேசி ஒரு கடத்துக்கு மேல ஏன்டா நான் படிச்சேன், நான் உழைச்சேன், எங்க அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, என்னையா இல்லை இதுக்கு எடுத்தாலும் நீங்கன்னு பேசுறீங்க அப்படின்ற அந்த சிந்தனை மக்களுக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இது தேவையில்லாம இவனுக்கு பேசி ஓவரா பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த மாற்றமே வர ஆரம்பிக்குது சமுதாயத்துல. அப்புறம் ஒன் மோர் திங், இங்க கேரளால தான் ராகுல் காந்தி எலெக்ஷன்ல நிக்கிறாரு. வயநாட்டுல போன வருஷம் இங்க தான் நின்னு ஜெயிச்சாரு. இப்போ இந்த வாட்டியும் அங்கேயே தான் நிக்கிறாரு. இப்போ காங்கிரஸ் நார்த் இந்தியால வீக்கா போனதுக்கு ஒரு ரீசனே ராகுல் காந்தி இங்க வந்து ஒர்க் பண்றனாலதான், நிக்கிறனாலதான் எனக்கு தோணுது. லைக் அவர் மேக்சிமம் போனா கேரளால ஒரு 4 வாட்டி வருவாரு எம்பி எலெக்ஷன்ல வின் பண்ணா. கேரளால அவர் அந்த தொகுதியில அவர் நிக்காம வேற யாரும் காங்கிரஸ் நின்னாலும் யாராச்சும் ஒருத்தங்க ஜெயிக்கதான் போறாங்க. மெஜாரிட்டி காங்கிரஸ் தான் கேரளால பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிக்க போறாங்க. அதுக்கு ராகுல் காந்தி நார்த் இந்தியால ஏதாவது ஒரு இடத்துல நின்று அங்க ஒர்க் பண்ணி அங்க மக்களோட இது பண்ணா நார்த் இந்தியால இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம்ல. இப்போ ஸ்மிருதி இரானி எல்லாம் எங்கேயோ இருந்தவங்க இப்ப வந்து அங்க ஒரு அவங்களுக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு கூட ஒரு ஹோல்ட் ராகுல் காந்திக்கு நார்த் இந்தியால இல்லாம போயிருச்சோ இந்த கால அளவுலன்னு எனக்கு தோணுது. இல்ல நார்த் இந்தியால ராகுல் காந்தி நின்று தோக்கணும், அசிங்கம் பண்ணணும், அதுதான் நீங்க விரும்புறீங்க. அங்கேயே வழி இல்லாம தான் இங்க வந்து நிக்கிறாரு. இது அது இந்த எலெக்ஷன்ல இருக்கு. போன எலெக்ஷன்லயே அதுதாங்க, போன எலெக்ஷன்லயே அதுதான் நடந்துச்சு, இந்த எலெக்ஷன்ல அதுதான் நடக்குது. அப்பயே வந்து மோடி சொன்னாரு, இளவரசர் வந்து சிறுபான்மையினர் வந்து பெரும்பான்மையா இருக்க தொகுதி நோக்கி ஓடிட்டு இருக்காரு அப்படின்னாரு. அப்பயே வந்து வேற வழி இல்ல, எங்க நின்னா ஜெயிப்பான்ற மாதிரி தான் நின்னாரு. இப்பயே திரும்ப நிக்கிறாரு. இந்த டைம் ரேபரேலியும் தோத்துருவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவர் தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா அங்க நின்று அவரோட ஒரு பேஸ் கிரியேட் பண்ணா காங்கிரஸ் கட்சிக்கான அது ஒரு பாசிட்டிவா இருக்கும். லைக் அவர் வந்து இப்படி ஒரு சவுத் ரீஜன்ல வந்து ஜெயிக்க முடியாதுங்க, கட்சியோட கட்டமைப்பு உடைஞ்சு போச்சு. ஆக்சுவலா அங்க வந்து அந்த கட்சிக்கான கட்டமைப்பு இல்லை. ட்ரூ ஃபேக்ட் தான். அந்த கட்சியோட கேடர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப டயர்டாகி அவங்க வேற வேற கட்சிக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ அடுத்து ஏடிஎம்கேக்கு நடக்க போற விஷயம் தான் அது. ஒரு கடத்துக்கு மேல நீங்க தோத்துட்டே இருக்கீங்க, தொடர்ந்து தோத்துட்டே இருக்கீங்கன்னா அவங்க கட்சியில இருக்கவங்க வேலை செய்யறவன் எல்லாருமே வந்து ரொம்ப கொள்கையை பிடிப்பாலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு கடத்துக்கு மேல சரி போயா வேலையை பார்த்துட்டு நான் வேற கட்சிக்கு போறேன்னு போயிடுவான். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து சமாஜ்வாதி இருக்கு, இல்ல மாயாவதி கட்சி இருக்குன்னா அப்படி போயிடுவானுங்க. அந்த கட்சியோட கட்டமைப்பு உடஞ்சு போச்சு. போன டைமுமே அவங்க வந்து 2014 நின்று 2019 வந்து சமாஜ்வாதியும் மாயாவதி அந்த மகா கட்பந்தனும் கூட்டணி வச்சு இந்த 2 தொகுதியுமே காங்கிரஸோட மரியாதைக்கும் அவங்க வந்து அந்த கேண்டிடேட்டே போடல. காங்கிரஸ் கட்சிக்கு சொல்ல போனா அவங்க வந்து இல்லைங்க நாங்க அந்த கேண்டிடேட் போடல, நீங்க பார்த்து ஜெயிச்சுக்கோங்க, அந்த இடத்துல தோத்துட்டாங்க அவங்க. பிஜேபியோட ஹேட்டர்ஸ் ஓட்டெல்லாம் ஸ்பிட் பண்ணணும், நாங்க பண்ணா ஸ்பிட் ஆயிடும், அதனால நாங்க நிக்கலைங்க அந்த தொகுதின்னு 2 தொகுதி அவாய்ட் பண்ணிட்டாங்க. அந்த 2 தொகுதியில ஒரு தொகுதியிலே தோத்துட்டாரு ராகுல் காந்தி. ஸோ அந்த அளவுக்கு தான் காங்கிரஸ் கட்சியே வந்து நார்த் இந்தியா ரொம்ப வீக் ஆயிடுச்சுங்க, ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதுக்கு ராகுல் காந்தி ஒரு காரணம். என்னங்க எலெக்ஷன் முடிஞ்சோன்னு அப்படி போயிடுறதா? தமிழ்நாட்டுக்கே வந்து டே நைட் உழைக்க வேண்டியதா இருக்கு. ஆல் இண்டியாவுக்கு எப்படி உழைக்கணும்? ஒரு ஸ்டேட்டு எத்தனை பேர் 140 கோடி பேர் இருக்காங்க. வேறு எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ஃபாரின் டூர் எங்கேயாவது போயிடுறது, இல்லைன்னா எலெக்ஷன் வந்தோன்னே ஹோட்டல் கடை சலூன் கடை இங்கே உட்காந்துக்கிறது, அங்கே ஒரு வீடியோ எடுத்துக்கிறது ஃபோட்டோகிராஃபரை வச்சுக்கிட்டு அந்த வீடியோ சோசியல் மீடியாவை போட்டு அதுக்கு வேற செல்வராஜ் இன்னைக்கு நான் பார்த்து வியந்த இளைஞரா ஐயா, அவருக்கே 55 வயசு ஆக போகுதுங்க. அவருக்கு 55 வயசு ஆக போது இவரு வேற அவருக்கு சயின்டிஸ்ட். நான் பார்த்து வியந்த இளைஞர்
இது ஹோட்டல் கடையில போய் உட்காந்து நீங்க பானிபூரியோ இல்ல ஏதோ தின்னீங்க, அதை வந்து வீடியோ எடுத்து போறாங்க. இயல்பா இல்லையா இதெல்லாம் நடிக்கிற மாதிரி இருக்குல்ல. சலூன் கடையில போய் நான் ஷேவ் பண்ணேன், ட்ரிம் பண்ணேன், ஹோட்டல் கடையில போய் தின்னேன், ஸ்வீட் கடையில போயிட்டு ஸ்வீட் வாங்கி பால்கோவா வாங்கி சாப்பிட்டேன். சும்மா இந்த டிராமாவெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. இல்ல கார்த்தி, அவர் அமேத்தியில அவரு ஒரு தோத்து ஒரு 5 கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல ஆக்டர் மாதிரி தாங்க பண்ணிட்டு இருக்காரு. பாலிடிக்ஸே வந்து ஒரு ஆக்டர் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு போறது ஒரு டாரஸ் வேன்ல ஏறிட்டு நேஷனல் லெவல்ல போறது, அதுக்கப்புறம் லடாக்ல போயிட்டு பைக் ரைடு பண்றது, அங்க ஒரு போட்டோ எடுத்து போடுறது. இது பேர் என்ன அரசியலா? இது என்ன போட்டோ இந்த ஷூட் துருவத்தையும் போட்டோ ஷூட் அரசியல் videos பண்ணிட்டு எல்லாம் இருக்கிறதா? இந்த அளவுக்கு நினைக்கிறீங்க? எது துருவத்தின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபரோட வீடியோஸ் எல்லாம் போட்டு காங்கிரஸ் ப்ரமோட் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் எந்த அளவுக்கு அதெல்லாம் ஒரு இம்பாக்ட்? இம்பாக்ட் வராதுங்க. இது எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானேங்க. அவர் பேசுறது எல்லாமே என்னங்க எலக்ட்ரல் பாண்டை பத்தி 7 வீடியோ போடுறாங்க. அதை பத்திலாம் யார் கேர் பண்ண போறா? காங்கிரஸ் வாங்கலையா? யார் வாங்கல? மம்தா திமுக வாங்கலையா? அதை பத்தி யார் கேர் பண்ண போறா? ஒண்ணும் கிடையாது. பீஃப் கறி பேசுவீங்க, எலக்ட்ரல் பாண்டை பேசுவீங்க, வேற என்ன பேசுவீங்க? முஸ்லீமுக்கு எதிராக பேசிட்டாரு, முஸ்லீமுக்கு எதிராக பேசிட்டாரு, முஸ்லீம் இதை பேசதாங்க இந்துஸ் அதிகமாக ஓட்டு போடுவாங்க பிஜேபிக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். முஸ்லீமுக்கு எதிராக பேசிட்டாங்க நீங்க சொல்லதான் ஹிந்துவே அதிகமாக ஓட்டு போடுவாங்க பிஜேபிக்கு. அதுவே இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஐயா, அவங்களுக்கு ஒரு ஓட்டு லாஸ் கிடையாது, அவங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு வரவே போறது கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அவங்க 0ல தான் ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு முஸ்லீம் ஓட்டு வராது, ஓகே, இந்த ஓட்டு எனக்கு வந்தா என்ன வருதுன்னு பார்ப்போம்னு. நீங்க திரும்ப திரும்ப இவன் முஸ்லீமுக்கு எதிரான கட்சி, முஸ்லீமுக்கு எதிரான கட்சின்னு சொல்ல அவனுக்கு ஓட்டு குறையவே குறையாது, ஏறிட்டு தான் இருக்கும். இல்ல இப்ப பிஜேபி முஸ்லீம்ஸுக்கு எதிரான கட்சின்றது போய் மொத்த ஹிந்துஸே முஸ்லீமுக்கு எதிரானவங்கன்ற மாதிரி லைக் இப்ப செலிபிரிட்டிஸ டார்கெட் பண்றாங்க. அது எல்லாமே இவங்க பண்றதுதான் இவங்க பண்றதுனாலதான். வந்துரும். ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக இவங்க பண்றதுதானுங்க. இல்ல கார்த்தி, அவரு தேங்க்யூ. அந்த அமேத்தியில தோத்துட்டு ராகுல் காந்தி 5 வருஷத்துல ஒரு வாட்டி கூட போலியா இன்னைக்கு கார்த்தி? எலெக்ஷன் நடக்குது, எதுக்கு அனுமானுக்கு அவர் போய் நிக்கிறாரு இவரு? இல்ல அதான் சொல்றேன் நானு, அந்த அமேத்தியில 5 வருஷத்துல ஒரு வாட்டி கூட போலியா கார்த்தி அவரு? இல்ல வயநாட்டுல கூட வருஷத்துக்கு மேக்ஸிமம் போன ஒரு வாட்டி 2 வாட்டி வர்றாரு, அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு ஒரு எம்பி அந்த ஊர்லன்னு எனக்கு தெரியல. அது வயநாட்டுக்காரங்கள தாங்க கேட்கணும், ஏன் கேள்வி கேட்கிறீங்கன்னு. அது வயநாட்டுக்காரங்க இல்ல, அது கேரளாவோட ஒரு இது என்ன சொல்ற எம்பி எலெக்ஷனா அது காங்கிரஸ் தான் மெஜாரிட்டி. அந்த இடத்துல ராகுல் காந்தின்னு இல்ல, வேற யாரு நின்னாலுமே அங்க அங்கதான் நிக்க போறாங்க. அங்கதான் எனக்கு ஜெயிக்க தெரிஞ்சு இந்த போறாங்க. டைம் கேரளா கிறிஸ்டின்ஸே வந்து ஓட்டு மாத்தி தான் போட போறாங்கன்னு நினைக்கிறேன். அது தெரியல. மேபி வேணா ட்ரிவாண்ட்ரத்துல வேணா ராஜீவ் சந்திரசேகர் ஜெயிக்கலாம். அது விட்டா வேற இடத்துல எனக்கு தெரியல. இன்னும் 2 சீட்டு கிடைக்கலாம் மேக்சிமம் எனக்கு இல்ல தெரியல. பட் இந்த வாட்டி வயநாட்டுல ராகுல் காந்திக்கு அகெயின்ஸ்டா கம்யூனிஸ்ட் நிக்கிறாங்க இல்லையா? நிக்கிறாங்க பட் ஜெயிச்சிருவாரு. ஆனா அந்த டைம் மாதிரி 4 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாரா? அப்படிலாம் ஜெயிக்க மாட்டாரு, கம்மியா தான் ஜெயிப்பாரு. அப்படி போன வாட்டி ஏதோ ஒரு இஷ்யூ இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி தான் ராகுல் ஒரு காந்திக்கு விஷயம் ஓட்டு இல்லைங்க, அவர் கிடைச்சிச்சு. அடுத்த பிஎம்னு சொன்னாங்க. அவங்க பிஎம்க்கு நம்ம அடுத்த PM வருங்கால சொல்றாங்க. பிரதமரே ஆமா, நம்ம தொகுதியில் நிக்கிறாரு அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டாங்க. ஆமா. இந்த வாட்டி அது கூட இல்ல, அதனால போன டைம் வயநாட்டுக்காரங்க ஏமாத்துட்டாங்க, அதனால இந்த டைம் ஏமாற ஆமா அதுதான்